Hi Pasangla, very good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதி முடிச்சாச்சு, சில பேருக்கு போய்கிட்டு இருக்கு, சில பேருக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ some of you will have your midterm exam by the end of the month. In the last week of this month தான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், விச் இஸ் ஜுவாலஜியில் இருக்க சாப்டர் 4. நிறைய பேருக்கு வந்து ஜுவாலஜியில் 5th சாப்டர் வரைக்குமே போர்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க மிட்டம்க்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகிற ஸ்பீட்லேயே போவோம். ஏன்னா நிறைய பேர் ஆஸ் யூ ஆல் செட் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க, எங்களுக்கு வந்து புரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து நம்ம சைட்லேருந்து கரெக்டாக இருந்துப்போம். நம்ம என்னதான் வந்து ஸ்லோவாக போனாலும் புரிகிற மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன், சரியா? ஸோ உனக்கு எப்போ வந்து இந்த வீடியோ தேவைப்படுதோ அப்போ நீ வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, கம்மிங் மண்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம். ஓகேடா, ஸோ ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு கிளாஸு? ரெடியா எல்லாரும்? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷன் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. எஸ், ஸோ போகலாமா இப்போ செஷனுக்குள்ளே? எத்தனை பேரோட ஸ்கூலில் இந்த சாப்டர் வந்து முடிச்சாச்சு, இல்லை எத்தனை பேரோட ஸ்கூலில் இந்த சாப்டர் வந்து இன்னும் முடிக்கலை இல்லை எடுக்கலை, அதை சொல்லிடலாமா ஃபஸ்ட்டு? எத்தனை ஸ்கூல்ஸில் இந்த சாப்டர் முடிச்சாச்சு, எத்தனை ஸ்கூல்ஸில் இன்னும் இந்த சாப்டர் வந்து எடுக்கலை முடிக்கலை? இன்னைக்கு பயோ மிட்டமில் 50 மார்க்ஸ்க்கு 25 மார்க்ஸ் புக் இன்சைட் கேட்டாங்க மேம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைடா, உனக்கு புக் பேக் புக் இன்சைட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் 11th and 12th. நீ எல்லாமே படிச்சு தான் ஆகணும். புக் பேக் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வரும், புக் இன்சைட் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வரும்னா இப்படி தான். ஸோ பாதிக்கு பாதி தான் உன்னால் வாங்க முடியும். யூ கேனாட் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ், சரியா? ஸோ புக் பேக் புக் இன்சைட் போத் ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டண்ட். முடிச்சாச்சு, சரி. ஜுவாலஜி சாப்டர் 5 வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ சாப்டர் 4 நிறைய பேர் வந்து புரிஞ்சு படிச்சிங்களா? உங்கள் ஸ்கூலில் முடிச்சிட்டாங்க, பட் எடுத்தது புரிஞ்சுதா இல்லை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்களா? நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் கூட எழுதியிருப்பீங்க. ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கொடுத்து படிச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து புரிஞ்சு தான் படிச்சிங்களா? அங்கே தான் வந்து நிறைய பேர் மாட்டோம் இல்லையா? மேம் அவங்க என்னமோ வந்து டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மேம், ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியல இல்லையா? நம்மளே பாவம், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 11th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம். 10th வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடு நம்ம பார்த்ததே கிடையாது. 11th 12th அப்படின்னு வரும்போது இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பீடாக போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கோம் இல்லையா? ஓகே, அதுக்குன்னு இப்படியா மேம் 5 சாய்ஸில் 4 சாய்ஸ் புக் இன்சைட் தான் மேம் இருக்குது? நான் தான் நேற்று சொன்னேன் இல்லைடா, ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தப்ப அதுலேயும் அப்படி தானே இருந்தது. நேற்று லைவ் அட்டென்ட் பண்ணியா இல்லையா? லோன்லி கேர்ள் நான் 2-3 கொஷின் பேப்பர் வச்சு சொன்னேன்னா, ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டஃப்பாக வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன்னா மக்கப் பண்ணிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து கொடுக்குறேன், சரியா? ஸோ நம்மளோட வேதாந்தூல நீட்டு ஜேஇ ஃபவுண்டேஷன் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீட்டு ஜேஇ படிக்கிறவங்க இந்த கோர்சஸ் எடுத்துப்பீங்க. வாட் இஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 8th 9th 10th படிக்கிற அந்த வயசில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால டைரெக்டாக நீட் கோச்சிங் ஜேஇ கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பேசிக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃபவுண்டேஷன் கோர்சஸ். ஸோ இதில் எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸில் படித்த டீச்சர்ஸ் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. லைக் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி இடத்துல படித்த டீச்சர்ஸ் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அகாடமிக் மென்டார் அப்படின்னு ஒருத்தவங்க தனியாகவே இருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், ஸ்டடி பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக பார்த்தா உன்னோட டவுட்ஸ் ஏதாவது வந்தால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்குன்னு டவுட் சப்போர்ட் தனியாக இருக்காங்க. ஹைடெக்கான கிளாஸ் ரூம்ஸ் இருக்க போது இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு வந்து தனியாக ஒரு பேட்சும் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க, ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸாம் எழுதியாச்சு, எதிர்பார்த்த மார்க் வரலை, ஸோ இன்னும் ஒரு தடவை எழுதி நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச். இது நம்மளோட சென்னை பிரான்ச்சில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்ச் எதுக்காக அப்படின்னா, இந்த பேட்சில் படித்த எல்லா பசங்களும் ஓகே நான் வந்து ஒரு சூப்பரான காலேஜில் நான் போய் அட்மிஷன் வாங்கி உட்கார்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடியதான் இந்த பேட்ச், ஓகேவா? ஸோ 𝑙okesh01 ஸ்பாம் பண்ண காரணத்தால் உங்கள் ஐடி வந்து பிளாக் செய்யப்படுகிறதுடா. ஓகே,
ஓகே. ஸோ இப்போ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணி உங்களோட மார்க்கோ இல்லை ரேங்கோ இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து இருக்கும். பட் அந்த ஃபீஸ் நீங்கள் முழுசாக பே பண்ண வேண்டாம். யூ ஆல்சோ ஹேவ் IVSAT எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒரு மார்க் வாங்குறீங்க இல்லையா, அந்த மார்க்கை பொறுத்து உங்களுக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் யூடியூப்பில் ஃப்ரீயாக கிளாஸஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதில் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு புதுசாக தீமினல் பேட்ச்சில் இருக்குது. அது ஒரு பெய்டு கோர்ஸ் தான். ஸோ நிறைய பேர் நீட்டு JEE எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்காது. அது எல்லாமே உங்களுக்கு 𝑣buddy ஆப்பில் நாங்கள் ஏற்கனவே பண்ணி அவைலபிளாக வச்சுருக்கோம். ஸோ அந்த 𝑣buddy ஆப் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. டீமினலுக்கு மட்டும் நீ பே பண்ணால் போதும், 𝑣buddy ஆப் உனக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். இதை தாண்டி லைவ் கிளாஸஸ் தினம் இருக்க போது ஃபார் 2 hours. லைவ் அட்டென்ட் பண்ண முடியலைன்னா அது ரெக்கார்டிங்காகவும் நாங்கள் கொடுத்துருவோம். வாரம் சண்டே உங்களுக்கு எனி சப்ஜெக்டில் டெஸ்ட் இருக்கும். சரியா, ஒரு 50 மார்க்குக்கு ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஒரு சின்ன டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 3,999 உங்களோட டீமினல் பேட்சோட ஃபீஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். we are going to start with organ and organ systems in animals. போலாமா? எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்கானிசம் பற்றி படிக்க போகிறோம்டா. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டரில் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் எபித்தீலியல் டிஷ்யூவோட டைப்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், கிளாண்டுலார், நான் கிளாண்டுலார், நிறைய டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸ்குவாமஸு, காம்பவுண்ட் எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இந்த 4வது சாப்டருமே. ஸோ இந்த 4th சாப்டரில் we'll be studying about earthworm. ஃபர்ஸ்ட் earthworm பற்றி படிப்போம், செகண்டாக காக்ரோச் பற்றி படிப்போம், தேர்டாக ஃப்ராக் பற்றி படிப்போம். அண்ட் இது எல்லாமே உனக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு கிடையாது. earthworm is a deleted portion for NEET. பப்ளிக் எக்ஸாமுக்காக மட்டும்தான் படிப்பீங்க. நீங்கள் நீட்டுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா earthworm உனக்கு தேவைப்படாது. காக்ரோச்சும் ஃப்ராக் மட்டும்தான் இருக்க போகுது. சரியா? இப்போ எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் வந்து ஒரே பாடி ஷேப்பு, ஒரே பாடி ஆர்கனைசேஷன் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்கானிசம்ஸ் வேரி கிரேட்லி இன் சைஸ் அண்ட் ஷேப் ஃப்ரம் மைக்ரோப்ஸ் டு ப்ளூ வேல். ஸோ ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, வைரஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய திமிங்கலம் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருக்கும் வேறு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க பாடி வேறு சைஸில் இருக்குது, வேறு ஷேப்பில் இருக்குது. ஆல் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் வெல் ஆர்கனைஸ்ட் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா அதில் நம்மளும் தான் வருவோம். அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தான். ஏன்னா நம்மளோட உடம்புல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் we are calling it ourselves as multicellular organism. ஸோ நம்மளுக்குள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்கா, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறது அதோட வேலை. பட் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்டொமக்கை தாண்டி இன்னும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய கிளான்ஸ் இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடியது ஆர்கன் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். ஒரே வேலையை பண்ணக்கூடிய நிறைய ஆர்கன்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் ஆர்கன் சிஸ்டம். இப்போ ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், லிவர், பேன்க்ரியாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு வேலையை தான் பண்ணுது, விச் இஸ் டைஜஷன். ஸோ இது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு கீழே வரும். சரியா மேம்? 11th which guide we can use for botany and zoology, சுரா or EC லோயோலா? ஸோ நவ்யா உங்கள் ஸ்கூலில் என்ன கைடு வந்து சொல்கிறாங்களோ அந்த கைடை வாங்கிக்கோ. எந்த சஜஷனும் சொல்லலை அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. 11th எப்போ கிளாஸா? கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறியா? இந்த 11th 12th கூட தெரியாமல் மெசேஜ் பண்ணிருக்கியா? ஓகே. ஜூலை மந்த்லி எக்ஸாம் கம்ப்ளீட்டட். சரிடா. ஸோ டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆர்கன்ஸ். ஸோ நம்ம வந்து 3rd லெசனில் என்ன படிச்சிருந்தோம்? டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில். ஸோ டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது நவ்யா ஒன்றும் இல்லை, எது பெஸ்ட் கைடுன்னு நான் நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு கீழே நிறையா உங்களோட சீனியர்ஸ் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு உனக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வாங்கி படிச்சுக்கோ. சரியா? எது பெஸ்ட் கைடுன்னு ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்துக்கு மேலே ஆச்சு. அதில் நிறைய சீனியர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் போய் பாருங்கடா. ஓகே. எஸ். ஸோ டிஷ்யூஸ் அப்படிங்கிறது எப்படிப்பா ஃபார்ம் ஆயிருக்கு? நிறைய செல்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஒரு ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஸ்டொமக் அப்படின்னா அதுலேயே நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்டொமக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. விச் இன் டர்ன் ஃபார்ம் த ஆர்கன் சிஸ்டம்.
இப்போ ஸ்டொமக்குங்கிறது ஒரே ஒரு ஆர்கன், அது கூட சேர்ந்து மற்ற சில ஆர்கன்ஸும் வந்து ஒரே வேலையை பண்ணுது, விச் இஸ் டைஜஷன் பண்ணுது. அதுக்கு பேர் ஆர்கன் சிஸ்டம். இப்போ வி ஹாவ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸோக்ரைன் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். Such organization ensures efficiency. Efficiencyனா ஒரு வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேரண்டி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்டொமக் கூட சேர்ந்து வந்து ஈசோஃபேகஸ் இருக்குது, தென் நம்மளோட பேன்க்ரியாஸ், லிவர், இந்த மாதிரி கிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இது கூட சேர்த்து இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ் எல்லாமே சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பார்க்குது இல்லையா? ஏன் இவ்வளோ ஆர்கன்ஸ் தேவை அப்படின்னா இன்னும் அந்த வேலையை தன்னால் கரெக்டாக பார்க்க முடியும், எஃபிஷியண்ட்டாக பார்க்க முடியும் அதுக்காக. அண்ட் கோஆர்டினேட் பண்ண முடியும். கோஆர்டினேட் அப்படின்னா என்ன? மற்ற வேலைகள் நடக்கும் இல்லையா பாடியில், அந்த வேலைகள் கூட சேர்ந்து இதுவும் வந்து நல்லா ஒத்துமையாக வேலை பார்க்கும். ஸோ அதுதான் கோஆர்டினேஷன். சரியா? தென் இப்போ மார்ஃபாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன? ஒரு ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பற்றி படிக்கிறது. இப்போது என்ன பார்த்தா என்ன தெரியுது? how I look அப்படிங்கிறது தான் தெரியுது இல்லையா? ஒரு ஹைட்டில் இருக்கேன், ஒரு பர்டிகுலர் வெயிட்டில் இருக்கேன், குண்டா இருக்கேனா, ஒல்லியாக இருக்கேனா, கலராக இருக்கேனா, டார்க்காக இருக்கேனா, இதெல்லாம் தான் நம்ம ஒரு மனுஷரோட அடையாளமாக நம்ம சொல்லுவோம். அதுதான் மார்ஃபாலஜி. இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னலி விசிபிள் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ். நம்ம ஒரு ஆர்கானிசமை பார்க்கும்போது வெளியில் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து மார்ஃபாலஜி சொல்ல போகிறோம். அனாட்டமி அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இப்போ ஒரு ஆர்கானிசம்குள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ ஸ்டொமக் இருக்கா, லங்ஸ் இருக்கா, அப்போ அதோட ஷேப் எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் அனாட்டமி. சரியா? இப்போ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? 3 ஆர்கானிசம் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதுல எர்த்வார்ம், காக்ரோச் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ். ஃப்ராக் வந்து இட் இஸ் அ வெர்டிபிரேட். ஸோ முதுகெலும்பு இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸையுமே வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதுகெலும்பு இல்லாத ஆர்கானிசம்ஸை இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சொல்ல ஹியூமன் பீயிங்ஸ்க்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா? நம்ம இன்வெர்டிபிரேட்ஸா இல்லை வெர்டிபிரேட்ஸா சொல்லு பார்க்கலாம். நம்ம இன்வெர்டிபிரேட்ஸா இல்லை வெர்டிபிரேட்ஸாடா தெரியுமா? நம்ம ஜுவாலஜியில செகண்ட் சாப்டர்ல படிச்சோமா? அனிமல் கிங்டம்ல என்ன படிச்சோம்? ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ்னு பார்த்தோமா இல்லை இன்வெர்டிபிரேட்ஸ்னு பார்த்தோமா? we are vertebrates இல்லையா? சூப்பர். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த பேக் போன் ஆர் வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து வெர்டிபிரேட்ஸ் தான். ஃப்ராகும் நம்மள மாதிரி வெர்டிபிரேட்ஸ். ஸோ வெர்டிபிரேட்ஸ் இல்லாதது எர்த்வார்ம் அண்ட் காக்ரோச், அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எர்த்வார்ம். எர்த்வார்மோட பைனாமியல் நேம் பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோமாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10th வந்து ஹிருடினேரியா கிரானுலோசா படிச்சிருப்ப, அதே மாதிரி ரேபிட்டோட நேம் படிச்சிருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இட் இஸ் அ பைனாமியல் நேம் ஃபார் எர்த்வார்ம். ஸோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? நம்ம அனிமல் கிங்டமில் இந்த கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸானமிக் ஹைரார்கி படித்தோம். ஞாபகம் இருக்கா? அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த எர்த்வார்ம்ஸ் எல்லாமே அனலிடா அப்படிங்கிற ஃபைலம்குள்ளே வருது. ஸோ வாட் இஸ் அனலிடா? எர்த்வார்ம், லீச்சஸ் இதெல்லாம் தான் இந்த அனலிடாக்கு கீழே வரும். பேசிக்கலி எந்தெந்த புழுக்களுக்கெல்லாம் வந்து செக்மெண்டேஷன் இருக்கோ, அவங்களோட பாடியில் கோடு வந்து செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கோ, அது எல்லாமே அனலிடாக்கு கீழே வரும். இப்போ எர்த்வார்ம், அட்டைப்பூச்சி எல்லாமே இதுக்கு கீழே தான் வரப்போகுது. ஸோ இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளைட்டல்லேட்டா அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வருது. ஏன்னா இது ஒரு கிளைட்டெல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான பாடி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. தென் ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீஷிஸ் எல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோ, இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ எர்த்வார்மோட ஹேபிடேட் அப்படின்னா எந்த இடத்துல அது உயிர் வாழுது, அதோட இருப்பிடம் என்னவா இருக்கு? எர்த்வார்ம் இஸ் அ டெரெஸ்ட்ரியல் இன்வெர்டிபிரேட். ஸோ நிலத்தில் வாழக்கூடிய பேக்போன் இல்லாத ஒரு ஆர்கானிசம் தான் இந்த எர்த்வார்ம். இட் லிவ்ஸ் இன் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் மாய்ஸ்ட் சாயில். எங்கே எனக்கு சாயில் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கோ அங்கே மேலால் இருக்கக்கூடிய லேயரில் தான் எனக்கு எர்த்வார்ம் வந்து உயிர் வாழும், மண்புழு வந்து உயிர் வாழும்.
It feeds on the decaying organic matter. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இறந்து போயிடுச்சு, இது அழுகி போக ஆரம்பிக்குது, டீகம்போசிஷன் ஆரம்பிக்குதுன்னா அந்த மேட்டரை தான் இது வந்து உணவாக எடுத்துக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு அனிமல் இறந்து போயிடுச்சு, அது டீகம்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, மக்கி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு earthworm போய் அதில் தான் சாப்பிடும். ஸோ இட் ஃபீட்ஸ் ஆன் த டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் இட் இஸ் நாக்டர்னல் கிரியேச்சர். நாக்டர்னல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நிறைய பேர் நம்மளே நிறைய பேருக்கு வந்து நைட்டு தான் நம்ம ஆக்டிவாக இருக்கும், டே டைம் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி நம்மளோட பாடி வந்து ஆப்போசிட் த பயாலஜிக்கல் கிளாக் தான் ஒர்க் ஆகும். எல்லாரும் வந்து எப்போ தூங்குறாங்களோ அப்போ நம்ம தூங்க மாட்டோம், எல்லாரும் எப்போ வந்து ஆக்டிவாக இருக்காங்களோ அப்போ தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்க ஒரு கிரியேச்சர் தான் இந்த earthworm. நைட்டு தான் அது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நைட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை என்னன்னு சொல்லுவாங்க? நாக்டர்னல் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, இட் லிவ்ஸ் இன் த பரோஸ் டியூரிங் த டே. பரோஸ் அப்படின்னா வந்து இந்த பொந்துக்குள்ள உயிர் வாழும். சரியா? earthworms எல்லாமே எங்கே தான் உயிர் வாழும்? பொந்துக்குள்ளே தான் உயிர் வாழும். யூஸ்வலி சாயிலில் மேலால் பார்க்க முடியாது, கொஞ்சம் உள்ளே போயிட்டு தான் தன்னைத்தானே வந்து புதைச்சிக்கும். சரியா? புக் பேக் படித்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்? பாஸ் ஆகலாம்டா. புக் பேக்கில் ஒரு கொஷின் கூட விடாமல் நீ படித்தனா பாஸ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் நிறைய புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் வரும், புக் பேக் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். Ma'am, please could you explain the whole topic again? Now only I joined, ma'am. I'm requesting. It is not at all possible, Kavita. What you can do is in the live first வந்து பார்த்துட்டு வாங்க. உனக்கு ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்குது, என்னமோ வந்து ரெக்கார்டிங்கே அவைலபிளாக இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கடா. ரெக்கார்டிங் உனக்கு இருக்குது, நீ 10 தடவை வேணாலும் 10 தடவை போய் பார்த்துக்கலாம். எந்த பர்டிகுலர் செக்மெண்ட் உனக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ earthworm ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க? விவசாயிகளின் தோழன் அப்படின்னு ஏன் இந்த earthworm சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த earthworm வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா சாயிலுக்கு உள்ளதாக வாழப்போகுது அப்படின்னு. அண்ட் இது என்ன பண்ணும்? எப்போவுமே மக்கி போயிட்டு இருக்க ஒரு டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் தான் இதோட உணவை எடுத்துக்க போகுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுன்னா, அந்த சாப்பாடை சாப்பிட்டு இது ஒரு ஃபீக்கல் மேட்டரை வெளியே ரிலீஸ் பண்ணுது. அதில் நிறையவே நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு விவசாயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த விவசாய நிலத்துக்கு ஒரு ஃபர்டிலிட்டியை அதிகம் பண்ணி கொடுக்கறது இதோட வேலை. சரியா? earthworms improve soil fertility by burrowing and swallowing soil. ஸோ ஸ்வாலோவிங்னா முழுங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது? சாயிலில் இருக்கக்கூடிய மக்கி போகக்கூடிய அந்த டீகம்போசிங் மேட்டரை சாப்பிட்டு இட் இஸ் ரிலீசிங் அ ஃபீக்கல் மேட்டர். ஸோ அந்த ஃபீக்கல் டெபாசிட்ஸ் என்ன பண்ணுது? இட் இஸ் என்ரிச்சிங் த சாயில். சாயிலோட வளத்தை, மண் வளத்தை அதிகம் பண்ணி கொடுக்குது, ஃபர்டிலிட்டியை அதிகம் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த ஃபீக்கல் மேட்டரை என்னன்னு சொல்லுவாங்க? வார்ம் கேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த earthworm வெளியே ரிலீஸ் பண்ணுது இல்லையா ஒரு வேஸ்ட் மெட்டீரியல், அதுக்கு பேர் வார்ம் கேஸ்டிங்ஸ். சரியா? எஸ். இன் பப்ளிக் ஆல்சோ மச் புக் இன்சைட் கம் மேம். பப்ளிக்லேயும் புக் இன்சைட் வரும், ஆமாம். ஆனால் எது அதிகமாக வரும்? புக் பேக்கா புக் இன்சைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். புக் பேக் வந்து உனக்கு பப்ளிக் எக்ஸாமில் இட் வில் கம் அரவுண்ட் ஒரு 40 to 45 மார்க்ஸ். சரியா? ஆனால் மிட் டேர்ம் எக்ஸாமில் அவ்வளோ கிடையாது. 40 to 45 மார்க்ஸ் நான் எதுக்கு சொல்கிறேன்னா 70 மார்க்ஸ்க்கு சொல்கிறேன். 70 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஒரு 40 மார்க் இல்லை 45 மார்க் உனக்கு புக் பேக்ல இருந்து வரும். அதுவும் புக் பேக்ல நீ ஒரு கொஷின் கூட விடாமல் படிச்சேன்னா, நீ அங்கங்கே விட்டு படிச்சிருக்க அப்படின்னா அந்த விட்ட கொஷின்லேருந்து வந்தால் அப்புறம் அதுவும் மார்க் போயிடும். ஸோ ஒரு கொஷின் கூட விடாமல் நீங்கள் எல்லா புக் பேக் கொஷின்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 40லேருந்து 45 மார்க் வரும் பப்ளிக் எக்ஸாமில். ஆனால் இப்போ மிட் டேர்முக்கு யார் கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. நிறைய புக் இன்சைட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாதிக்கு பாதி புக் பேக் புக் இன்சைட் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? மஹிரா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லுங்க. ஏண்டா நேற்று யாருமே லைவ் அட்டென்ட் பண்ணலையா? நேற்று லைவ்ல நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் கொடுத்தேன், யாருமே அட்டென்ட் பண்ணல இல்லையா? ஒரு லைவ் வைக்கும் போது எல்லாருமே வந்தால் தானே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் பாஸ் ஆகும். ஏன் நேற்று லைவ் வரல? நேற்றே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் கொடுத்தாச்சு, அது இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்தாச்சு. மேம் புக் இன்சைட் 1 மார்க் பிடிஎஃப், நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு 1 மார்க் கொஷின், அதுக்கெல்லாம் பிடிஎஃப் கொடுக்கணும்னா திரும்ப நான் உன்னோட டெக்ஸ்ட் புக்கு தான் பிடிஎஃபாக போட்டு கொடுக்கணும்.
தீமினல் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது ப்ளீஸ் டெல் மீ. ஷாருமதி, டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீமினல் பேட்சோட லிங்க் அவைலபிளா இருக்குடா. டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினும் கொஷின் பேப்பரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடு, நான் இப்போ கமெண்ட் செக்ஷன்ல ஒரு லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ பார்க்கலாம். 11th பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும், இல்லை கொஷின் பேப்பர் வேணும், மிட்டமோட கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடு, கமெண்ட் செக்ஷன்ல நான் அந்த லிங்கை வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? ஈவினிங் நான் அதர் கோச்சிங் நம்ம வேதாந்துல பண்றேன். ஸோ லைவ் அட்டென்ட் பண்ண முடியாது. டே நேற்று மத்தியானம் தாண்டா வச்சிருந்தோம், ஒரு 3 மணி போல தான் நேற்று லைவ் வச்சிருந்தோம். கைட் லான்ச் எப்போ மேம்? கூடிய விரைவில். 11th இங்கிலீஷ் சொல்லி தாங்க. என்ன உனக்கு சொல்லி தரணும்? கிங் தமிழ் என்ன வேணும் அதை கரெக்டா சொல்லி பார்க்கலாம். 11th கிராமர். இந்த 11th 12th இங்கிலீஷ் பிளேலிஸ்ட் இருக்கு, கிராமர் பிளேலிஸ்ட், அதை யாருமே பார்த்தது இல்லையா? 11th 12th இங்கிலீஷ் கிராமர் பிளேலிஸ்ட் இருக்கு, அதை யாருமே பார்த்தது இல்லையா? யாருமே எதையும் போய் நம்ம சேனல்ல சர்ச் பண்ணி பார்க்கறது கிடையாது. மேம் நீங்க டீச் பண்ணுங்க, நீங்க டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையா? எத்தனை பேர் போய் பார்த்துருக்க, தேடி பார்த்துருக்க? கிராமர் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கு, அட்லீஸ்ட் அதுவாவது தெரியுமா? உனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வேணுமா, டைரக்ட் இன்டைரக்ட் வேணுமா, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வேணுமா, எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். சரியா? ஆனா அது நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா நம்ம போய் தேடி பார்க்கல. ஸோ பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிட்டியா? இப்போ இங்கிலீஷோட பிளேலிஸ்ட் லிங்க் அனுப்பவா? இப்போ அனுப்பியிருக்கேன் பாருடா. 11th இங்கிலீஷ் கிராமர் பிளேலிஸ்ட் அனுப்பியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் இருக்கு, இதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரே வீடியோ உன் லைஃப்ல எப்போ பார்த்தாலும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ அதை திரும்ப திரும்ப டீச் பண்ணணுங்கிறது கிடையாது. அதனால தான் நான் ஒரு வீடியோவாக போட்டு வச்சிருக்கேன். ஓகே சரி, இப்போ கண்டினியூ பண்ணலாமா? இதுக்கு மேலே ஸ்பாம் பண்ணாமல் இருப்பீங்களா? உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் லிங்காக கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேலே ஸ்பாம் பண்ணக்கூடாது. கிளாஸுக்கு அப்படி பார்க்கலாம். டே ஜெயமால், நீ தேங்க்யூங்கிறதே ஸ்பாமா பண்ணாதடா, ஒரு தடவை போடுறா போதும்டா, பார்த்துட்டேன். எர்த்வார்ம் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றது எதனால நம்ம பார்த்தோம். எர்த்வார்ம் கேஸ்டிங்ஸ் வந்து எனக்கு சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய காமன் எர்த்வார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோமாரிட்டி சொல்லுவாங்க, பீரியோனிக்ஸ் எக்ஸ்காவேட்டஸ், தென் மெட்டாஃபைட் போஸ்துமா அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் வந்து இந்தியாவில் இப்போதைக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஈகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எந்த இடத்துல உயிர் வாழுது அப்படிங்கிறத பொறுத்து எபிஜிக்ஸ், அனிகிக்ஸ் அண்ட் எண்டோஜிக்ஸ் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இது ஒரு 3 மார்க் கொஷின் தான். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஈகாலஜி எந்த இடத்துல இந்த பூமியில் இந்த எர்த்வார்ம்ஸ் எல்லாம் உயிர் வாழுதுங்கிறத பேஸ் பண்ணி. எபிஜிக்ஸ் அப்படின்னா, எப்பினா என்னது? அவுட்டர். எப்பினா அவுட்டர். ஸோ எபிஜிக்ஸ் அப்படிங்கிறது மண்ணோட மேலால் இருக்கக்கூடிய லேயரில் உயிர் வாழக்கூடியது. சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பீரியோனிக்ஸ் எக்ஸ்காவேட்டஸ். சரியா? அடுத்து அனிகிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் லைஸ் இன் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த். ஸோ இந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இது உயிர் வாழும். எக்ஸாம்பிள் லாம்பிட்டோமாரிட்டி. எண்டோஜிக்ஸ், எண்டோ அப்படின்னா இன்சைட். ஸோ வித்தின் எர்த் வாழக்கூடியதான் எண்டோஜிக்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து எந்த எர்த்வார்ம் இங்கே வாழுது அப்படிங்கிறதுக்கான நேம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? Now only I come, you take another lesson. You take lesson another one time. Not possible. மேரத்தான் செக்ஷன் எப்போ மேம்? ஒரு வீடியோவில் சொன்னீங்க 16th Wednesday ஃபர்ஸ்ட் மிட்டம், பயமாக இருக்குது. டே நம்ம இன்னும் போர்ஷனே முடிக்கலடா. நிறைய பேருக்கு 6th லெசன் வரைக்கும் போர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம போர்ஷன்ஸே முடிக்காமல் எப்படி மேரத்தான் வைக்க முடியும்?
ஜுவாலஜி 4th லெசன் ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்கு வருமா? நிறைய பேருக்கு ஜுவாலஜி 4th லெசன் ஃபர்ஸ்ட் மிட்டர்மோட போர்ஷன்ஸாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, 6வது லெசன் வரைக்கும் சில பேருக்கு போர்ஷன்ஸில் இருக்குது, சில பேருக்கு 5th லெசன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, சில பேருக்கு 4th லெசன். உன் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்கிறாங்கங்கிறதே எனக்கு தெரியல. அது உன் ஸ்கூல்லனா நீ கேட்கணும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல். எல்லாருக்கும் ஒரே போர்ஷன்லாம் கிடையாது. எஸ், அடுத்து போலாமா? Morphology of 𝑙ampetomorti. Okay, Morphology of 𝑙ampetomorti. செந்தில், ஒரு கிளாஸ்ல நீ லேட்டா ஜாயின் பண்ணிட்டு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் லேட்டா போயிட்டு உள்ள இருக்க ஸ்டாஃபை போயிட்டு மேம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, நான் லேட்டா தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல்ல சொல்லுவேன்னா இங்கேயும் கேளு, ஸ்கூல்ல உன்னால சொல்ல முடியாது அப்படின்னா இங்கேயும் கேட்க கூடாது. அண்ட் ஈவன் ஸ்கூல்ல நீ வந்து ஏதாவது கிளாஸை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா யூ கேனாட் வாட்ச் இட் அகெயின். ஆனால் உனக்கு யூடியூப்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. நீ லேட்டாக வந்திருக்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீ எதெல்லாம் மிஸ் பண்ணியோ அது எல்லாமே ரெக்கார்டிங்காக நீ பார்க்கலாம். ஏன் அது உனக்கு தோண மாட்டேங்குது? ஏன் அந்த ஹோல் கிளாஸோட செட்டப்பே உனக்கேற்ற மாதிரி மாற்றணும்னு நினைக்கிற? தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னா என்னது? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், வெளிப்புற தோற்றம் இல்லையா? இப்போ இந்த லாம்பிட்டோமாரிட்டியோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலி இந்த லாம்பிட்டோமாரிட்டிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எர்த்வார்ம் தமிழ்நாடுல தான் அதிகமாக பார்க்க முடியும். அண்ட் இதோட பாடி எப்படி இருக்கு? ரொம்ப லாங்காக இருக்கு. சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஒரு பாட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அது சிலிண்ட்ரிக்கல். சரியா? இந்த பென்னு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கு. ஸோ அப்படியே நீளமாக கொஞ்சம் ரவுண்டாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் நேரோனா ரொம்ப குறுகலாக ஒல்லியாக இருக்கு. அண்ட் இட் இஸ் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னா என்ன? இமேஜின் யூ ஹாவ் எர்த்வார்ம் லைக் திஸ். அண்ட் இந்த எர்த்வார்மை எப்படி நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணலாம்? இப்படி நம்ம பிரிச்சா we can divide it into 2 equal halves இல்லையா? இதுக்கு பேரு தான் bilaterally symmetrical அப்படின்னு சொல்வோம். அண்ட் இதோட சைஸ் எவ்வளவா இருக்கும்? லென்த் பாத்தீங்கன்னா 80 மில்லிமீட்டர்ல இருந்து 210 மில்லிமீட்டர். டயாமீட்டர்னு பார்க்கும்போது 3.5ல இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். எவ்வளவு குண்டு அப்படிங்கிறது. தென் கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கும். பட் இதுவே அந்த பாடியோட முன்னாடி சைடு இந்த எங்க வந்து வாய் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் எனக்கு பர்பிள் கலர்ல பார்க்க முடியும். சரியா? ஹாய் நிக்கிலன், ஹாய்டா. ஸோ இப்போ இதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். பாடி ஹேஸ் grooves, that is segments-ஆ இருக்கும், or it is also called as metameres. சரியா? ஸோ இப்போ செக்மெண்ட்ஸ்னா என்னங்கிறது ஏற்கனவே நம்ம 10th படிச்சிருக்கோம். இந்த லீச்சஸ் பத்தி பார்க்கும்போது அதோட பாடி வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஒரு லீச்சோ இல்லை எர்த்வார்மோ நீங்க எடுக்கும்போது அதோட பாடியே வந்து இந்த மாதிரி கோடு கூட எனக்கு பிரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மெட்டாமியர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வெளியே பார்க்கறதுக்கு மட்டும் இந்த செக்மெண்ட்ஸ் இல்லை, இதே எர்த்வார்மோட இல்லை லீச்சோட பாடிக்கு உள்ளேயும் அதே மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ சூப்பர்ஃபிஷியலாகவும் எனக்கு செக்மெண்ட்ஸ் இருக்கு, உள்ளேயும் எனக்கு செக்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இட் ஹேஸ் 165 to 190 செக்மெண்ட்ஸ். அதோட டோட்டல் பாடியிலையுமே பார்த்தீங்கன்னா 165லேருந்து 190 செக்மெண்ட்ஸ் இருக்கும். டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னா முதுகு பகுதி. இப்போ எர்த்வார்மோ இல்லை அட்டைப்பூச்சியோ ஒரு இடத்துல இருக்குன்னா நம்ம பார்க்கக்கூடிய சைடு இருக்கு இல்லையா, அதுதான் டார்சல் சர்ஃபேஸ், அதுதான் அதோட முதுகு பகுதி. சரியா? அந்த டார்சல் சர்ஃபேஸ்ல டார்க்கான லைன்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியும். இப்போ இதுவே வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுக்கும்போது இமேஜின் உன்னோட அட்டைப்பூச்சி வந்து இந்த மாதிரி நிலத்துல இருக்கு அப்படின்னா நம்ம மேலால இருக்கக்கூடிய சைடு தான் பார்க்க முடியும், which is called as dorsal side. ஆனா கீழே எனக்கு ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அது கிரவுண்ட்ல அட்டாச்சா இருக்கு. அப்ப அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியை வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல தான் எனக்கு ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ மேல் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் எல்லாமே அடிப்பகுதியில தான் இருக்கும், அது நம்மளால பார்க்க முடியாது. சரியா? அடுத்து போலாமா? இப்ப இதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பாடி பார்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். எஸ், இது வரைக்கும் எடுத்த லெசன் வந்து கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் எப்போ மேம்? இந்த லைவுக்கு அப்புறம் என்ன கிளாஸ் இருக்கு? முதல்ல இந்த லைவை கரெக்டாக கவனி, அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் எப்போன்னு பார்க்கலாம். எவனுமே வந்து இந்த லைவ் கிளாஸ் கவனிக்கல, மற்றபடி இருக்க எல்லா டவுட்ஸும் தான் கேட்டுட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசினேன்னா இந்த சேனல்ல பிளாக் பண்ணிடுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா எல்லாரும்?
12th biology book inside questions please. பாலாஜி நேற்று ஒரு லைவ் வச்சு அதிலே பிடிஎஃப் கொடுத்தோமே, அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த? நேற்று லைவோட ரெக்கார்டிங் இருக்கு, அந்த ரெக்கார்டிங்கில் போய் அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோ பார்க்கலாம். நேற்று தான் நம்ம லைவ் போயிருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks and 5 marksக்கு ஒரு லைவ் நேற்று போனோம். அந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு வந்து லிங்க் இருக்கும். சரியா? இல்லை ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ வந்து எல்லாருமே பேசி போட்டிருக்கோம். நான், யாழினியன் சார், ஸ்ராவணி மேம் 3 பேருமே பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் உனக்கு எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட லிங்க்குமே இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பென்சர்சன் 4th சாப்டர் தான் இப்போ நீ பார்த்துட்டு இருக்க. கண்ணை திறந்து பாரு. லிங்க் வேணும்னா உனக்கு என்ன லிங்க் வேணும்? பிளாக் தான் இருக்கு. வேணுமா? பிளாக் பண்ணவா? ஒன்று தேவையில்லாமல் பேசுகிற எல்லாருக்குமே வந்து உங்கள் ஐடி பிளாக் செய்யப்படும். அதுக்கப்புறமா இந்த சேனலில் நீ எந்த லைவும் பார்க்க முடியாது, எங்கேயும் போய் மெசேஜ் பண்ண முடியாது. சரியா? கவனிக்க பிடிக்கல, கிளாஸ் வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு கிளம்பு. ஸோ ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ எர்த்வார்மோட பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா we have mouth. ஸோ மவுத் வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ பாடியே வந்து செக்மெண்ட்டாக பகுதியாக பிரிஞ்சது இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எனக்கு மவுத் வந்து இருக்க போகுது. ஸோ மவுத் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை என்ன சொல்லுவாங்க? பெரிஸ்டோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் we also have ப்ரோஸ்டோமியம். ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வாயில நம்மளுக்கு வந்து லிப்ஸ் இருக்கு இல்லையா? மவுத்தை க்ளோஸ் பண்ற மாதிரி எனக்கு வந்து லிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வாயை க்ளோஸ் பண்ற மாதிரி பெரிஸ்டோமியம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ப்ரோஸ்டோமியம். இட் இஸ் அ ஸ்மால் ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ லிப் மாதிரியே இருக்கக்கூடியது தான் இந்த ப்ரோஸ்டோமியம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எர்த்வார்மோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எனக்கு வாய் இருக்கு. அந்த வாய்க்கு பேர் பெரிஸ்டோமியம். பெரிஸ்டோமியம் அந்த வாயை சுற்றியுமே எனக்கு லிப் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் ப்ரோஸ்டோமியம். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா we have பைஜீடியம். ஸோ அதே எர்த்வார்மோட பாடியில் கடைசி செக்மெண்ட்டில் எனக்கு பைஜீடியம் இருக்குது. அண்ட் அதுலேயே 14th செக்மெண்ட்லேருந்து 17th செக்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா க்ளைட்டெல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான பாடி பார்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ க்ளைட்டெல்லம் அப்படிங்கிறது என்னன்னா பாடி செக்மெண்டே தான், பட் கொஞ்சம் வீங்கின மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும். அதுதான் க்ளைட்டெல்லம். இட் இஸ் கிளாண்டுலார் திக்கனிங் யூஸ்ட் ஃபார் கக்கூன் ஃபார்மேஷன். ஸோ கக்கூன்னா என்ன மேம்? நம்ம எர்த்வார்ம் அண்ட் அந்த நம்மளோட இது பட்டுப்புழு இருக்கு இல்லையா? ஸோ பாம்பேக்ஸ் மோரி, இந்த பட்டுப்புழு எர்த்வார்ம் எல்லாமே வந்து முட்டை போட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லை குட்டி போட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. ஸோ இது என்ன பண்ணும்? முட்டை மாதிரியே ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணும். ஓகே, நம்ம பட்டு சாரி எல்லாம் எடுக்கிறோம், பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை எல்லாம் எங்கிருந்து உனக்கு அந்த சில்க் கிடைக்குது, பட்டு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த பட்டுப்புழு வந்து ஒயிட் கலரில் ஒரு கக்கூன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. சரியா? அதோட சலைவா, அதோட எச்சில்ல இருந்தே எனக்கு என்ன ஆகுது? ஒரு கக்கூன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து ஸ்பைடரோட சலைவா தான் அந்த வெப் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். 8 கால் பூச்சியோட கூடு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த கக்கூன் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஆனால் இந்த எர்த்வார்மில் கக்கூன் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு இந்த கிளாண்டுலார் திக்கனிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. க்ளைட்டெல்லம் தான் அந்த கக்கூன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிப்பட்ட க்ளைட்டெல்லம் எங்கே இருக்குது? 14th செக்மெண்ட்லேருந்து 17th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கக்கூனுக்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னா இதே எர்த்வார்மோட குட்டி இருக்கும். சரியா? அந்த கக்கூனை விட்டு உடைச்சு வெளியே வந்து இட் வில் grow into a new individual. இப்போ இந்த எர்த்வார்மோட பாடியில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஸோ ஹோல் பாடியே வந்து சின்ன சின்ன பகுதிகளாக செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதை மொத்தமாக வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, க்ளைட்டெல்லம் எங்கே இருக்கும்? செக்மெண்ட் 14லேருந்து 17க்குள்ளே இருக்கும். அந்த செக்மெண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க? க்ளைட்டெல்லார் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளைட்டெல்லம் இருக்கக்கூடிய பகுதியை க்ளைட்டெல்லார் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது, ஸோ செக்மெண்ட் 14க்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே 1லேருந்து 13 வரைக்கும் ப்ரீ க்ளைட்டெல்லார். ப்ரீனா வந்து பிஃபோர், அப்போ க்ளைட்டெல்லம்க்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுவே இந்த 14த்துக்கும் 17த்துக்கும் அப்புறமா இருக்கக்கூடிய மற்ற செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் 17th செக்மெண்ட்ஸை
போஸ்ட் கிளைட்டெல்லார்னு சொல்லுவோம். போஸ்ட்னா ஆஃப்டர், ஸோ கிளைட்டெல்லம்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது போஸ்ட் கிளைட்டெல்லார் செக்மெண்ட். எனி டவுட்ஸ் ஹியர்? அடுத்த ஸ்லைட் போலாமா? எஸ் பசங்களா, shall we get into the next slide? ரெடியா? 12th சிஎஸ் கிளாஸ் எப்போ மேம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம கிட்ட ஸ்டாஃப் கிடையாது பசங்களா, ஸோ அதனால உனக்கு வந்து டெய்லி எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஸோ இப்போ செக்மெண்டேஷன் ஆஃப் எர்த்வொர்ம் பார்த்தோமா? இப்போ எல்லா செக்மெண்ட்ஸுமே, இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டையும் இந்த 14th to 17th இருக்கக்கூடிய கிளைட்டெல்லமையும் தவிர, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டு 14, 15, 16, 17 இந்த 5 செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே எனக்கு யார் இருப்பாங்க? சீட்டே இருப்பாங்க. சீட்டேனா என்ன? பூரான்னு நிறைய பேர் பார்த்துருக்கியா? ஸோ பூரானோட கால் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும், ரைட்? அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயம் தான் சீட்டேவும். ஸோ பூரானுக்கு அந்த கால் வந்து லோகோமோஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. இந்த சேம் மேனர் இந்த எர்த்வொர்முக்கு சீட்டே வில் ஹெல்ப் ஃபார் த லோகோமோஷன். சரியா? இப்போ இந்த சீட்டே எங்கே இருக்கும்? எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும், எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அண்ட் கிளைட்டெல்லம் செக்மெண்ட். கிளைட்டெல்லம் வந்து 14, 15, 16, 17 இருக்குன்னா அந்த 4 செக்மெண்ட்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 5 செக்மெண்ட்டில் மட்டும்தான் எனக்கு சீட்டே இருக்காது. மற்ற எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் சீட்டே இருக்கும். இட் இஸ் எஸ் ஷேப்டு. இந்த சீட்டே வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா? எஸ் மாதிரி இருக்குமா? இட் இஸ் பிரிசில்ஸ். பிரிசில்ஸ்னால் என்ன? நம்ம ப்ரஷ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டூத் ப்ரஷ், அதில் இருக்கக்கூடிய சின்ன இந்த பிரிசில்ஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? ஃபார் மூமெண்ட், முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி வர்றதுக்கும் எனக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே, ஸோ எர்த்வொர்மோட பாடியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சின்ன ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். மவுத், ஆனஸ், டார்சல் போர்ஸ், ஸ்பெர்மாதீக்கல் போர்ஸ், ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் அண்ட் நெஃப்ரேடியோ போர்ஸ். மவுத்னா தெரியும், வாய். ஆனஸ்னா என்னது? நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வேஸ்ட் மெட்டீரியலாக வெளியே வரும், அதுதான் ஆனஸ். டார்சல் போர்ஸ் அப்படின்னா முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன ஓப்பனிங்ஸ். ஸ்பெர்மாதீக்கல் போர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெர்ம்ஸ் வந்து மேல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் ஃபீமேலோட பாடியில், அதுதான் ஸ்பெர்மாதீக்கல் போர்ஸ். தென் we have genital opening. ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ஜெனிட்டாலியா ஓப்பன்டாக இருக்கு இல்லையா, மேலில் யுரேத்ரா இருக்குது, ஃபீமேலில் we have cervix, vagina இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி எர்த்வொர்முக்கும் we have genital openings. Then we have nephridio pores. nephridio pores அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நம்மளுக்கு எப்படி கிட்னி இருக்குது, கிட்னி வந்து யுரேத்ரா வழியாக யூரினை வெளியே அனுப்புது பாடியிலிருந்து. இந்த சேம் மேனர் எர்த்வொர்மில் வந்து நெஃப்ரிடியோ போர்ஸ் வழியாக தான் அதோட யூரின் வந்து வெளியே வரும். சரியா? தென் டார்சல் போர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th செக்மெண்ட்டுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகி மற்ற எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இந்த டார்சல் போர் இருக்க போகுது. சரியா? ஸோ அஸ்வின் அண்ட் கோஜோ கடலை போடுறதுனால உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகுது. எஸ், ஸோ இது கிளியரா? அடுத்து போலாமா? The coelomic fluid exits via dorsal pores. coelom அப்படின்னா என்ன? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சின்ன எம்டி ஸ்பேசஸை தான் coelom அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அந்த பாடி கேவிட்டியில் ஒரு ஃப்ளூயிடு ஃபில் ஆகி இருக்கும், அதுதான் coelomic fluid. இது எது வழியாக வெளியே வருது அப்படின்னா இந்த டார்சல் போர்ஸ் மூலிமா வெளியே வருது. எதுக்காக? இப்போ நம்ம பிளட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளோட பாடியில் இருக்க ஃப்ளூயிட் வந்து பிளட்டு தான். பிளட்டு ஸ்கின் வழியாக வெளியே வந்தால் அதுதான் இதுவும். ஸோ coelomic fluid டார்சல் போர்ஸ் வழியாக வெளியே வருது. எதுக்காகன்னா பாடியை நல்லா மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறதுக்காக, ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்காக. அண்ட் ஃபார் ஃபைட்டிங் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ். ஸோ வேறு ஏதாவது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எர்த்வொர்முக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா? இப்போ நம்மளோட ஸ்கின்லையும் அங்கங்கே சின்ன ஓட்டைகள் இருக்குது, அது வழியாக தான் வேர்வை எல்லாமே வெளியே வருது. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அங்கே வந்து பிளட்டே வெளியே வருது, coelomic fluidே வந்து என்ன ஆகுது? வெளியே வருது. ஸோ இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஒன்று பாடியை நல்லா ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொன்று பாக்டீரியா, வைரஸ் இல்லை எந்த மைக்ரோப்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு நோயை உருவாக்குதோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இது நடக்குது.
So then we have spermathecal pores. அப்படினா என்ன? செக்மெண்ட் 6ல இருந்து 9குள்ள எனக்கு வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் பேரா இருக்கும். 6 7 8 9ன்னு 4 செக்மெண்ட்லயும் பேரா இருக்குன்னா 4 பேரா இருக்கும். சரியா? இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? ரீப்ரொடக்ஷன்ல ஹெல்ப் பண்ணுது. For storing sperm received during the copulation, then intercourse, sexual contact, இது எல்லாமே ஒண்ணுதான். மேல் earthwormம் ஃபீமேல் earthwormம் ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் காப்புலேஷன். இந்த டைம்ல என்ன ஆகும்னா மேல் earthworm ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ஃபீமேல் earthwormல எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பெர்மாதேக்கல் போர்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஸ்பெர்ம் ரிசீவ்டு டியூரிங் காப்புலேஷன். ஸோ அந்த மாதிரி செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கும் போது மேல் earthworm ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மை இது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த இடத்துல ஸ்பெர்மாதேக்கல் போர்ஸில். சரியா? ஸோ இது எங்கே இருக்கும்? It is present as 3 pores between the groups of the segment. So இப்போ நம்ம வந்து எல்லாமே பேரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எங்க 6th செக்மெண்ட்ல இருந்து 9th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும்னு பார்த்தோம். ஆனா இது செக்மெண்ட்டுக்கு உள்ள இருக்குமா இல்ல செக்மெண்ட்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is present in between the segments. 6th செக்மெண்ட்டுக்கும் 7th செக்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் வந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. So between 6 and 7, between 7 and 8, between 8 and 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர்ஸ் தான் இருக்க முடியும் இல்லையா? செக்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் 4 பேர் பார்க்கலாம். 6th ஒரு பேர், 7th ஒரு பேர், 8th ஒரு பேர், 9th ஒரு பேர் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஆகுது? செக்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்குது. 6th-க்கும் 7th-க்கும் நடுவில், 7th-க்கும் 8th-க்கும் நடுவில் ஒன்று இருக்குது, 8th-க்கும் 9th-க்கும் நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ இட் இஸ் present as 3 pairs. ஸோ இப்போ ஃபீமேல் ஜெனிட்டல் போர்ஸ் அண்ட் மேல் ஜெனிட்டல் போர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபீமேல் earthwormல 14th செக்மெண்ட்டில் தான் எனக்கு போர்ஸ் வந்து பார்க்க முடியுது. இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த 14th செக்மெண்ட்டில் தான் ஃபீமேல் ஜெனிட்டல் போர்ஸ் பார்க்க முடியும். அதுவும் வென்ட்ரல் சைடில். ஸோ எங்கே வந்து தரை கூட அட்டாச்சாக இருக்கும் அந்த பகுதியில் அதை நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி மேல் ஜெனிட்டல் போர்ஸ் எங்கே இருக்குது? 18th செக்மெண்ட்ல இருக்கு. இட் இஸ் present on the லேட்ரோவென்ட்ரல் சைட். லேட்ரோ அப்படின்னா வந்து சைடில் இருக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படிங்கிறது தான் லேட்ரல் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ சைடில் ப்ளஸ் அடிப்பகுதியில் இருக்கு, லேட்ரோவென்ட்ரல் சைடில் இருக்கு. ஸோ நெஃப்ரேடியோ போர்ஸ் போலாமா? அடுத்து எஸ், இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதா பசங்களா? அடுத்து நெஃப்ரேடியோ போர்ஸ்னா என்னன்னு போலாமா? அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. ஸோ அடுத்த நெஃப்ரேடியோ போர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன்? நெஃப்ரேடியோ போர்ஸுங்கிறது நம்மளோட யுரேத்ரா மாதிரி, நம்ம யூரினை வெளியே கொண்டு போகிறது யுரேத்ராங்கிற ஒரு சின்ன ஓப்பனிங், அது நம்ம பாடியில் இருக்குது. அதே மாதிரி earthwormோட பாடியில் பிளட்டை நல்லா வந்து சுத்தம் பண்ணி பியூரிஃபை பண்ணி நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் எல்லாமே வெளியே கொண்டு போகிறது இந்த நெஃப்ரேடியோ போர்ஸ். சரியா? ஸோ இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியாத அளவு நியூமரஸாக இருக்கும், நிறையா இருக்கும். நியூமரஸ் நெஃப்ரேடியோ போர்ஸ் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடி. இட் ஹெல்ப் இன் த எக்ஸ்கிரேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட். ஸோ மெட்டபாலிக் வேஸ்ட்டு, நைட்ரோஜினஸ் வேஸ்ட், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிட்ற உணவில் நைட்ரோஜன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குமா? நைட்ரோஜன் எப்படி மேம் இருக்கு. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு பருப்புலையும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, நீ சாப்பிட்ற ஒவ்வொரு முட்டையிலையும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு சாப்பிட்றேன்னா அதுலேயும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரோட்டீன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நைட்ரோஜன் தானே? எஸ், ப்ரோட்டீனோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அதில் நைட்ரோஜன் இல்லாமல் எந்த ப்ரோட்டீனும் இருக்காது. ஸோ நீ சாப்பிட்ற எல்லா உணவுலையுமே ப்ரோட்டீன் சோர்சஸ் வந்து இருக்கு. ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்குன்னா நைட்ரஜனும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ இந்த நைட்ரோஜனை பாடியை விட்டு வெளியே கொண்டு போகணும், அதுதான் நைட்ரோஜீனஸ் வேஸ்ட். ஸோ இப்போ நம்ம பாடியில் வந்து யூரியா, கிரியேட்டினைன் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா அது நம்ம பாடிக்குள்ளேயே வந்து தங்கிட்டா நம்ம பாடிக்கு தான் டேஞ்சர். ஸோ அது டாக்ஸிக் மாதிரி, பாய்சன் மாதிரி, அது நம்ம பாடியை விட்டு வெளியே அனுப்பி தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம கிட்னிஸ் வந்து வேலை செய்யுது, யூரின் வழியாக அந்த யூரியா, கிரியேட்டினைன் எல்லாத்தையும் வெளியே அனுப்புது. ஸோ இந்த சேம் மேனர் earthworm சாப்பிடக்கூடிய ஃபுட்லேயும் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதை எல்லாமே பியூரிஃபை பண்ணி நம்ம பாடியை விட்டு வெளியே அனுப்பக்கூடியதான் இந்த நெஃப்ரேடியோ போர்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்கிரேஷன் ஆஃப் த மெட்டபாலிக் வேஸ்ட். இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் ஆல் செக்மெண்ட் எக்ஸப்ட் a few anterior ones.
ஆன்டீரியர்னா முன்னாடி இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ். ஸோ அந்த வாய் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாடி சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செக்மெண்ட்ஸில் மட்டும் இந்த நெஃப்ரிடியோபோர்ஸ் இருக்காது. மற்றபடி மற்ற எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இந்த நெஃப்ரிடியோபோர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். சரியா? ஹவு மெனி ஹவர்ஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் பயாலஜி மேம்? எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ½ an hour நீ ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட டெய்லி ½ an hour ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு டஃப் பயாலஜி இஸ் ஃபார் யூ. ரொம்ப டஃப் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 45 minutesலேருந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லியும். இல்லை கொஞ்சம் ஈஸி தான் மேம் அப்படின்னா ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஆனால் ரெகுலராக. சரியா? நீங்கள் சென்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா ஹாஃப் படிச்சிருந்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்? டே நான் அனுப்புனதே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான், நான் அதை மட்டும் படித்தா போதும் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அதை தாண்டி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரதான் போகுது. அது மட்டுமே வரும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்கிட்டயே ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ டஃப்பாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோ டஃப்பாக செட் பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் இருக்காங்க. நான்லாம் செட் பண்ணுவேன். நான் ஒரு கொஷின் கூட நான் கொடுத்த பிடிஎஃப்லேருந்து இல்லாமல் கூட நான் செட் பண்ணி கொடுக்க முடியும். என்னால் கொடுக்க முடியும்னா மற்ற எல்லா ஸ்டாஃப்னாலும் கொடுக்க முடியும். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆர் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நான் போதும் நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கொஷின்ஸை நீ விட்டுறவே கூடாது. விட்டுட்டேன்னா டேஞ்சர். அவ்வளோதானே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறத விட நீ படிச்சே ஆகணும், படித்தா சென்டம் வாங்கலாம் அப்படின்லாம் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் உன்னோட பப்ளிக் எக்ஸாமுக்கு, குவார்டர்லிக்கு, ஹாஃப் இயர்லிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை பேஸ் பண்ணி உனக்கு அந்த டைம்லலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. பிகாஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதுவாங்க, நிறைய கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு அளவுக்கு ஈஸியாக கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் எல்லாம் வந்து உனக்கு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. நிறையா ஸ்கூல்ஸில் அவங்க தான் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. அப்போ நம்ம ஸ்கூலோட ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே டஃப்பாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டாங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து கொஷினே வராமல் கூட போகலாம். சரியா? அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிட்டமுக்கே இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு படிக்காமல் விட்டுறாது. அட் த சேம் டைம் உனக்கு வந்து மிட்டம் இம்பார்ட்டண்ட்டா, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டோன்னா பப்ளிக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பப்ளிக்கு அந்த கொஷின் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி மிட்டமுக்கு அதுலேருந்து மட்டும்தான் வருமானா வராது. அதை தாண்டியும் நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அண்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் தான் நீ எழுத போகிற ஃபஸ்ட்டு பெரிய எக்ஸாம், பெரிய டெஸ்ட்டு. அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அவ்வளவும் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவும் கேட்டால் மட்டும்தான் உனக்கு எப்படி படிக்கணுங்கிற ஐடியா உனக்கு வருங்கிறதுக்காக வேணும்னே கேட்க தான் செய்வாங்க. ஓகே? ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். நான் கொடுத்ததே ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும்தான். நீ அதுலேயும் பாதி படிச்சுட்டு போகிற அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபெயிலாக கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே? 11th என்சிஆர்டியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணணுமா? நீ நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா என்சிஆர்டியை வந்து படிக்கணும். பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தானா? நீ வந்து என்சிஆர்டியே போக வேணாம், ஸ்டேட் போர்ட் புக் மட்டும் படித்தாலே போதும். சரியா? அதே மாதிரி நீ நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட், என்சிஆர்டி ரெண்டுமே கம்பேர் பண்ணி வச்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்சிஆர்டியில் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் போர்டில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே நீ வந்து மிக்ஸ் பண்ணி தான் படிக்கணும். அண்ட் என்சிஆர்டி புக்கில் ஃப்ராக் மட்டும்தான் இருக்குது, உனக்கு காக்ரோச்சுமே கிடையாது. எர்த்வார்ம் உனக்கு இது நீட்டுக்கு படிக்கவே வேணாம். ஸோ ஃப்ராக் மட்டும்தான் என்சிஆர்டியில் இருக்குது. நீ காக்ரோச் படிக்கணும்னா எகெயின் ஸ்டேட் போர்ட் புக்கு வந்து தான் ஆகணும். சரியா? ஓகே. இப்போ லாம்பிட்டோமாரிட்டிக்கும் இந்த மெட்டாஃபயர் போஸ்துமா அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லாம்பிட்டோமாரிட்டினா அதோட பாடி ஷேப், சைஸ் எப்படி இருக்குது, மெட்டாஃபயருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வித்து, கலரு, செக்மெண்டேஷன், கிளைட்டெல்லாம், ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸு. அடுத்தபடியாக பார்த்தா ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா என்ன மேம்? நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல மவுத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான் ஃபேரிங்ஸ். நம்மளுக்கு த்ரோட்ல இருக்க ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ் எல்லாமே. திவ்யதர்ஷினி குமுதா, ஸ்பாம் பண்ணனா உன்னோட ஐடி பிளாக் ஆகும். ஜேஇஇ ஸ்டேட் போர்டில் படிக்கலாமா? ஸ்டேட் போர்டு, என்சிஆர்டி ரெண்டுமே ஜேஇக்கு பத்தாது. ஜேஇ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெஸ்ட் எக்ஸாம் அது. ஸோ ஸ்டேட் போர்டு, என்சிஆர்டியும் தாண்டி நீ போய் படிச்சாகணும். எங்கள் ஸ்கூலில் 16th CS, 17th மேக்ஸ், 18th ஃபிசிக்ஸ், 21 கெமிஸ்ட்ரி, 22 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேரத்தான் வைப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வாரம் மிட்டம் இருக்குது.
ஸோ பசங்களா மிட் டேர்ம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே டேட் கிடையாது. ஸோ மேரத்தான் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சரியா? ஸோ அதனால உங்களுக்கு ஏற்கனவே தேவையான லைவ் செஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குன்னா அதை பார்த்துக்கலாம். சரியா? சரி, அடுத்து போலாமா? ஸோ ஃபேரிங்ஸ் ஈசோஃபேகஸ்னா என்ன? நம்ம உணவு குழாய் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு எப்படி ஸ்டொமக்குக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் ஈசோஃபேகஸ். கிசார்டுங்கிறது நம்மளுக்கு எப்படி ஸ்டொமக் இருக்கோ அந்த மாதிரி எர்த்வார்முக்கு கிசார்ட் தான் அதோட ஸ்டொமக்கு. சரியா? இன்டெஸ்டைன், இன்டெஸ்டினல் சீக்கா, லேட்ரல் ஹார்ட், சீக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, ஆனால் எர்த்வார்முக்கு இருக்கு. தென் ஃபெரென்ஷியல் நெஃப்ரீடியா, மைக்ரோ நெஃப்ரீடியா, இது எல்லாமே நெஃப்ரீடியா அப்படின்னு வந்தாலே அதோட நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை வெளியே கொண்டு வருது. ஸோ யூரினை வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த நெஃப்ரீடியா. தென் we have மேல் ஜெனிட்டல் போர் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் போர். ஒவ்வொன்றும் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கோ, நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். சரியா? போர்னா சின்ன ஓப்பனிங். ஜேஇ தியரி டைப்பில் வருமா? இப்போ இது வந்து பயாலஜி கிளாஸா இல்லை ஜேஇ நீட் கிளாஸா? பயாலஜி கிளாஸ்னா பயாலஜியை மட்டும் கவனிடா. உனக்கு இதுக்காக தான் ஜேஇ நீட்டுக்கெல்லாம் தனியாக லைவ் செஷன் வரும். அப்போ வந்து உன்னோட டவுட்ஸை கேளு, இங்கே கேட்காத. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த லைவ் செஷன். அனாட்டமி ஆஃப் எர்த்வார்ம் போலாமா? இது வரைக்கும் நம்ம படித்தது ஃபுல்லாகவே வந்து மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஒரு எர்த்வார்மோட வெளிப்புற தோற்றம் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம படிக்க போகிறது அனாட்டமி, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாடி வால், எர்த்வார்மோட பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்கின் இருக்கா. இது எப்படி இருக்கும்? மாய்ஸ்டா, எப்பவுமே ஈரப்பதத்தோடு இருக்கும், தின்னாக இருக்கும், சாஃப்ட் ஸ்கின்னி, எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னே வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் கெப்பாசிட்டியோடு இருக்கும். ஏன்னா எர்த்வார்ம் வந்து கொஞ்சம் பாடியை கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி தான் அது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகுது. ஆல்சோ வித் த ஹெல்ப் ஆஃப் சீட்டிங்கிற ஒரு லோகோமோட்டரி ஆர்கன். அப்போ அதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக தான் இருந்தாகணும். அண்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கியூட்டிக்கல், எபிடர்மஸ், மசில்ஸ், சீலோமிக் எபிதீலியம். இது ஏற்கனவே நம்ம 10th படிச்சிருக்கோமா? பாடி வால் ஆஃப் லீச்சஸில் 5 லேயர்ஸ் இருக்குது. கியூட்டிக்கல், எபிடர்மஸ், லாங்கிடியூடினல் மசில், சர்க்குலர் மசில் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும். கியூட்டிக்கல் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதுக்குள்ளே இருக்கிறது எபிடர்மஸ், தென் உள்ள மசில்ஸ், சீலோமிக் எபிதீலியம், இதெல்லாமே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தா we have எபிடர்மஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின்னை தான் எபிடர்மஸ்ன்னு சொல்லுவோம். இதில் எனக்கு செல்ஸ் இருக்குது, கிளாண்ட் செல்ஸ் இருக்குது. கிளாண்டுனா ஏதோ ஒரு செக்ரேஷன்ஸாக வெளியே கொடுக்கும். எனி கெமிக்கல் ஆர் எனி லிக்விட் லைக் சப்ஸ்டன்ஸை வெளியே கொடுக்கக்கூடியது தான் இந்த கிளாண்ட் செல். தென் we have பேசல் செல்ஸ் ஆர் சென்சரி செல்ஸ். இது எல்லாமே எபிடர்மஸில் எனக்கு இருக்குது. தென் இஃப் வி டாக் அபவுட் த சீலோம், பாடி கேவிட்டி, ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோமா, அதுதான் சீலோம். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது? ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லா இட வசதி உள்ள ஒரு கேவிட்டியாக இருக்க போகுது. இட் இஸ் பிட்வீன் த பாடி வால் அண்ட் த எலிமெண்ட்ரி கெனால். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பாடி ஒரு லேயராக தனியாக இருக்குது. சரியா? இப்போ நான் இந்த இடத்துல டச் பண்ணுறேன்னா இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து தனியாக இருக்குது. உள்ள இந்த லங்ஸு, ஹார்ட்டு, ஸ்டொமக், இன்டெஸ்டைன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது. இப்போது ரெண்டுக்கும் நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. சரியா? இது என்னோட பாடி வால் அப்படின்னு வச்சுக்கோ. உள்ளே தான் எனக்கு வந்து மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது, அது இந்த கைன்னு வச்சுக்கோ. இதை மேலேருந்து பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோ, இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்மளோட பாடிக்குள்ளே இருக்குது. பாடி வாலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. இதை தான் பாடி கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then it functions as hydrostatic skeleton. Hydrostatic skeleton அப்படிங்கிறது என்னன்னா, பூனையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல கூட அது தன்னோட பாடியை வளைச்சி நெளிச்சு போயிடும் உள்ள. ஆனால் அதோட பாடி வந்து பெருசு தான். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போக முடியாத அளவுக்கு தான் அந்த பாடி வந்து பெருசாக இருக்குன்னே வச்சுக்கோ. ஆனால் அதோட பாடியை ஒரு மாதிரி வளைச்சி உள்ளே கொண்டு போயிடும். அந்த சின்ன ஸ்பேஸையும் என்டர் பண்ணி உள்ளே போகும். அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். அதோட உடம்பு வந்து பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, நீளமாக மாறணுமா, நீளமாக மாறும். நல்ல ஒரு பால் மாதிரி சுருட்டி உட்காரணுமா, சுருட்டி உட்காரும். இதுக்கு பேர் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். அதே விஷயம் எனக்கு எர்த்வார்ம்லேயும் பார்க்க முடியுது.
சரியா? தென் இதோட சீலம் உள்ள இருக்கக்கூடிய பாடி கேவிட்டி எம்டி ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு? மில்கி ஆல்கலைன் ஃப்ளூயிடா இருக்கு. தென் உள்ள வந்து எனக்கு நிறைய கிரானுலோசைட்ஸ் இருக்கு. இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ். அது வந்து எனக்கு இருக்கு. அமீபோசைட்ஸ் இருக்கு, மியூகோசைட்ஸ், லியூகோசைட்ஸ் இது எல்லாமே இருக்கு. அமீபோசைட்ஸ் அப்படின்னா என்னது? அமீபா ஷேப்ல இர்ரெகுலர் செல்ஸா இருக்கக்கூடியது அமீபோசைட்ஸ். மியூகோசைட்ஸ் அப்படின்னா மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். இந்த வழுவழுப்பான ஒரு விஷயம், எர்த்வார்மோட பாடியே மாய்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, அந்த வழுவழுப்பான விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். அடுத்தபடியாக பார்த்தா லியூகோசைட்ஸ், இது நம்மளை மாதிரியே வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் தான். இது எல்லாமே எர்த்வார்மோட பாடியில் பாடி கேவிட்டியில் இருக்குது. சீலோம் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் பாடி கேவிட்டி. ஸோ இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ரீஜெனரேஷன். இப்போ எர்த்வார்மோட ஒரு சின்ன பகுதி வந்து துண்டாயிடுச்சு, வெட்டிட்டோம், தெரியாமல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வளரும் இல்லையா, அதுக்கு பேர் ரீஜெனரேஷன். அடுத்து இம்யூனிட்டி, அதுக்குன்னு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதும் இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கொடுக்குது. வூண்ட் ஹீலிங், ஏதாவது புண்ணாயிடுச்சு அது சரியாகணும் அப்படின்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த செல்ஸ் தான். Then it consists of elementary canal. So வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தமே என்ன சொல்வோம்? elementary canal அப்படின்னு சொல்வோம். It also has some digestive glands. Hi ma'am, new subscriber Tara. Hi da, welcome to Vedantu. Hi ma'am, I'm Max Computer Science group. Cherry Max Computer Science JEE not to NEET. Okay, JEE கான லைவ் வரும். ஓகேவா? You can listen to it. So digestive systemல யாரெல்லாம் இருக்காங்க? elementary canalum, some of the digestive glandsum இருக்காங்க. இப்போ இந்த digestive system வந்து earthwormோட பாடியை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கு. வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து அந்த பெரிஸ்டோமியம் அப்படிங்கிற வாயிலிருந்து லாஸ்ட் செக்மெண்ட் ஆனஸ் வரைக்குமே வந்து digestive system வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபுட் இஸ் broken down by enzymes. ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியிலையும் நிறைய என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த என்சைம் எப்படி நம்மளோட ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுதோ, சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரேக் டவுன் பண்ணுதோ, இந்த சேம் மேனர் எர்த்வார்ம் எடுத்துக்கிற ஃபுட்டை அதோட என்சைம்ஸ் தான் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இட் இஸ் அப்சார்ப்ட் அண்ட் வேஸ்ட் இஸ் எக்ஸ்பெல்ட் ஆஸ் வெர்மிகாஸ்ட். ஒன்ஸ் அந்த ஃபுட் பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸும் பாடிக்குள்ளே அப்சார்ப் ஆகுது. தென் மிச்சம் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து பாடியை விட்டு வெளியே வருது. அந்த வேஸ்ட்டுக்கு பேர் தான் வெர்மிகாஸ்ட். இந்த வேஸ்ட் தான் அந்த மண் வளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல நான் ஏதாவது பிளான்ட்டு நட்டு வச்சேன், இல்லை ஒரு ட்ரீ வந்து நட்டு வச்சேன்னா அது சூப்பராக வளரும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த வெர்மிகாஸ்ட். அடுத்து மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி போலாமா? எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லையும் செகண்ட் செக்மெண்ட்லையும் தான் எனக்கு வந்து மவுத் பார்க்க முடியும். பெரிஸ்டோமியம் அப்படிங்கிறது இங்கே தான் பார்க்க முடியும். இட் ஓப்பன்ஸ் இன்டு திக் மஸ்குலார் ஃபேரிங்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஃபேரிங்ஸ் எங்கே இருக்கும்? மவுத்துக்கு கீழே இருக்கும். நம்மளுக்கு த்ரோட்டில் இருக்குது, எர்த்வார்முக்கு மவுத்துக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஃபேரிங்ஸ் தான் வந்து செகண்ட் போர்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு மவுத்து, அதுக்கப்புறமா ஃபேரிங்ஸ். மவுத் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2 செக்மெண்ட்டில் இருக்குது, ஃபேரிங்ஸ் வந்து 3rd செக்மெண்ட்லேயும் 4th செக்மெண்ட்லேயும் இருக்குது. இட் இஸ் சரௌண்டட் பை ஃபேரன்ஷியல் கிளான்ஸ். இந்த ஃபேரிங்ஸை சுற்றியுமே யார் இருப்பாங்க அப்படின்னா ஃபேரன்ஷியல் கிளான்ஸ் வந்து இருப்பாங்க. தென் we have ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது ஃபுட் பைப்பு. நம்ம ஃபுட்டு ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி அது வயிற்றுக்கு போய் சேருது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஈசோஃபேகஸ். ஸோ அதே வந்து எர்த்வார்முக்குள்ளேயும் இருக்குது. இது ஒரு நேரோவான டியூப். நேரோ அப்படின்னா ரொம்ப சின்ன குறுகலான டியூப். இது வந்து எங்கே இருக்கும்? 5th செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் we have gizzard. gizzard வந்து நம்மளோட ஸ்டொமக் மாதிரி. நம்மளுக்கு என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எல்லாமே கடைசியில் it goes and enter into the stomach. அதே மாதிரி earthwormல gizzard is the stomach. சரியா? it is made up of muscles. muscular அப்படின்னா தசைகள்னால ஆயிருக்கு. இட் இஸ் அ கிரைண்டிங் ஆர்கன். சாப்பிட்ற ஃபுட்டை அதுதான் வந்து என்ன பண்ணும்? டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், கிரைண்ட் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த 6th செக்மெண்ட். கிரைன்ஸ் சாயில் அண்ட் டீகேயிங் லீவ்ஸ். இது என்ன தான் சாப்பிடுது? மண்ணில் இருக்கக்கூடிய மக்கி போகிற ஒரு சில விஷயங்களை தான் சாப்பிடுது. அப்போ அந்த சாயிலு, டீகே ஆகிட்டு இருக்க லீவ்ஸு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் இது வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கறது கிசார்ட்.
தென் we have intestine. குடல்னு சொல்லுவோம் இல்லையா, அது 7th செக்மெண்ட்ல இருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ 5th செக்மெண்ட்ல எனக்கு வந்து ஈசோஃபேகஸ் ஸ்டாப் ஆகுது. 6th செக்மெண்ட்ல எனக்கு கிசார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டொமக் இருக்கு. 7th செக்மெண்ட்ல இருந்து எனக்கு லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இன்டெஸ்டைன் இருக்கு. சரியா? தென் we have டிஃப்ளோசோல். டிஃப்ளோசோல் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். ஸோ டார்சல் ஃபோல்ட் இந்த இன்டர்னல் வால். நான் சொன்னேன்னா பாடி வால் அப்படிங்கிறது தனியாக இருக்குது, உள்ள நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் சீலோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த டிஃப்ளோசோல் அப்படிங்கிறது என்னன்னா, எர்த்வார்மோட பாடியிலேயே டார்சல் சைடில், அதாவது முதுகு பகுதி, நம்ம பார்க்கக்கூடிய சைடு இருக்கு இல்லையா, அந்த முதுகு பகுதியில் சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸாக இருக்குது. அதோட பாடி வால் வந்து எப்படி இருக்குது, சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை பாடி அப்சார்ப் பண்ணிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்த டைமை தான் வந்து இந்த டிஃப்ளோசோல் உருவாக்கி கொடுக்குது. ஏன்னா அது கொஞ்சம் மேடு பள்ளம் இப்படி இருக்கும்போது ஃபுட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் டக்குன்னு போயிடும் ஃபுட்டு ட்ராவல் பண்ணி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர் பிளேஸ். இதுவே அங்கே வந்து மேடு பள்ளங்கள் நிறையா இருக்குது, நிறைய ஃபோல்டிங்ஸோடு இருக்குன்னா என்ன ஆகும், இட் வில் டேக் சம் மோர் டைம். அப்போ அந்த டைமே போதும் ஈஸியாக நம்மளோட பாடி வந்து நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்து இன்னர் லைனிங் போலாமா? ஸோ இன்னர் லைனிங் பார்க்கும்போது, அதாவது அந்த பாடி கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் எனக்கு இன்னர் லைனிங் இருக்குது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் காலம்னார் செல்ஸ். காலம்னார் செல்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி நீல நீளமாக இருக்க செல்ஸ் தான் இருக்கும். தென் we have glandular cells. glandular அப்படின்னா சம் செக்ரீஷன்ஸை இது வெளியே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட் ends at the anus. ஸோ இந்த எல்லா லைனிங்குமே டைஜஸ்டிவ் சிஸ்டமுமே எங்கே போய் எண்ட் ஆகுது, ஆனஸில் போய் எண்ட் ஆகுது. தட் இஸ் வேர் ஆல் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் த்ரோன் அவுட் ஆஃப் த பாடி. அடுத்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் போலாமா? ஸோ டைஜஷன் எப்படி நடக்குது, ஆர்கானிக் சாயில் டைஜஸ்டட் பை த என்சைம். ஸோ எர்த்வார்மோட பாடியில் டைஜஸ்டிவ் கிளான்ஸு எனக்கு ஒரு சில என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது. தட் என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரேக்கிங் டவுன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல். சரியா? ஃபுட் இஸ் broken into smaller absorbable units. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி பிரேக் டவுன் ஆகுது, சின்ன சின்ன பீசஸாக பிரேக் டவுன் ஆகுது. எதுக்காக ஆகணும், சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது, அது அப்படியே பாடி நல்லா அப்சார்ப் ஆக முடியாது. ஸோ சின்ன சின்ன பீசஸாக அது வந்து பிரியுது. இட் இஸ் அப்சார்ப்டு பை த இன்டெஸ்டைனல் வால். ஸோ குடலில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் தான் வந்து அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேஸ்ட் இஸ் எக்ஸ்பெல்ட் ஆஸ் வார்ம் கேஸ்டிங்ஸ் ஆர் வர்மி கேஸ்ட். ஸோ இந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி பாடியை விட்டு வெளியே போகுது, வர்மி கேஸ்டாக வெளியே போகுது. தென் we have intestinal ceca. இன்டெஸ்டினல் சீக்கா இல்லை சீக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, யூஸ்வலி ஹெர்பிவோர் அனிமல்ஸ்க்கு இருக்கும். யாரெல்லாம் இந்த புல் செடி மரம் இதெல்லாம் சாப்பிட்டு வளர்றாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கம் அப்படிங்கிறது இருக்கும். யூஸ்வலி நம்ம ரேபிட்டில் பார்த்துருக்கோம் 10th ஸ்டாண்டர்டில். எதுக்காக இந்த சீக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெருசாக பிளான் பேஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது இல்லை, அப்படியே சாப்பிட்டாலும் குக் பண்ணி சாப்பிட்றோம், ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆயிடுது. பட் இந்த சீக்கம் வந்து ஹெர்பிவோர்ஸ்க்கு எதனால் இருக்குன்னா, அவங்க பிளான்ஸை அப்படியே சாப்பிட்றாங்க, குக் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. அப்போ அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய செல் வால்ல எனக்கு செல்லுலோஸுங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குமா, அது பிரேக் டவுன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, தென் அதோட இன்டெஸ்டைனும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதுக்காக தான், ஏன்னா நல்லா டைஜஷன் நடக்கணுங்கிறதுக்காக. ஸோ எல்லா ஹெர்பிவோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் இட் நீட்ஸ் லாங்கர் டைம் ஃபார் டைஜஷன். தட் இஸ் ஒன் ரீசன். அதை தாண்டி சீக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, டைஜஷன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப பார்ஷியலாக தான் நடக்கும். ஃபுல் டைஜஷன் நடக்காது. ஃபுல்லாக அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம், ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் ஆகுது. பட் பாதி தான் ஆகுது, ஃபுல் டைஜஷன் அங்கே ஃபஸ்ட் டைம் நடக்கலை. அப்போ திரும்ப என்ன பண்ணுது, நான் ஒரு ஃபுட்டை சாப்பிட்றேன், என்னோடய பாடியில் வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகலை. இது என்ன பண்ணுது, நான் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக அந்த கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகியும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை நான் வேஸ்ட்டாக வந்து என்னோடய பாடியை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். சரியா? சம் அனிமல்ஸ் என்ன தெரியுமா பண்ணும், திரும்ப தன்னோட பாடியிலேருந்து வெளியே வந்த வேஸ்ட்டையே அது திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கும்.
எக்ஸாம்பிள் இந்த கோப்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபிட் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிசம் தான். தன்னோட வேஸ்ட்டையே அது திரும்பவும் சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வேஸ்ட் இன்னுமே வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆகலை. ஏன்னா அதில் இன்னும் நிறையா ஃபுட்டு வந்து டைஜஷனே நடக்காமல் அதோட சத்துக்கள் எதுவுமே என்னோட பாடிக்கு வராமல் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும், திரும்ப தன்னோட வேஸ்ட்டை தானே சாப்பிட்டு திரும்பவும் டைஜஸ்ட் பண்ணும். செகண்ட் டைம் அது திரும்பவும் போகும்போது இந்த இன்டெஸ்டைனு சீக்கம் வழியாலாம் டைஜஷன் நடந்து திரும்ப இன்னொரு தடவை வேஸ்ட்டை வெளியே அனுப்பும். அப்போ தான் அது ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேஸ்ட்டை வெளியே அனுப்பும் போது இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட். அதுதான் ரீசன். சரியா? அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் சீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? இதுல எனி டவுட்ஸ்? whether all parts of the earthworm regenerates? நான் பார்த்து சொல்றேன்டா. மேம் மினரல் கொஞ்சம் இருக்குமா? எங்கடா, எந்த இடத்துல கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைஜஷன்லையா, செகண்ட் டைஜஷன்லையா? ஸோ ஒரு கொஷின் கேட்கும் போது தெளிவாக கேள்வி பார்க்கலாம், அப்பதான் ஆன்சர் சொல்ல முடியும். எஸ். ஸோ இந்த இன்டெஸ்டினல் சிகே ஆர் சிகா அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பேரிஷன் பண்ண போகிறோம். இப்போ மெட்டாஃபயர் போஸ்துமாங்கிற ஒரு எர்த்வார்மில் எப்படி இருக்குது, ஆல்சோ நம்மளோட லாம்பிட்டோமாரிட்டிலே எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ மெட்டாஃபயர் போஸ்துமாவில் இன்டெஸ்டினல் சிகே 26th செக்மெண்ட்டில் இருக்குது. சின்ன சின்ன செக்மெண்ட்டாக அதோட ஹோல் பாடியுமே பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோமா, அதில் 26th செக்மெண்ட்டில் எனக்கு இன்டெஸ்டினல் சிகே பார்க்க முடியுது. a pair of short outgrowthsum பார்க்க முடியுது, அதுதான் intestinal CK. ஸோ சின்ன சின்ன outgrowths தான் intestinal CKன்னு சொல்கிறோம். it is extending into 22nd segment. தென் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நிறையா பார்க்க முடியுது. இந்த கிளான்ஸ் எல்லாமே ஒரு சில என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி கொடுக்குது. இட் எய்ட்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் த செல்லுலோஸ் அண்ட் ஸ்டார்ச். இந்த இன்டெஸ்டினல் சீக்கா வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டைஜஷன் பண்ணுறதுக்கு. அதுவும் எஸ்பெஷலி பிளான்ட்டோட செல்வாலில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச், செல்லுலோஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மெட்டாஃபயர் போஸ்துமாங்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எர்த்வார்மில் இருக்குது. ஆனால் லாம்பிட்டோமாரிட்டியில் இந்த இன்டெஸ்டினல் சிகே சுத்தமாக கிடையாது. சரியா? எஸ். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாமா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி எர்த்வார்ம் வந்து மூச்சு வாங்குதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். தெர் இஸ் நோ லங்ஸ், தெர் இஸ் நோ கில்ஸ். ஸோ நம்மளுக்கு இருக்க மாதிரி லங்ஸ் கிடையாது, மீனுக்கு இருக்க மாதிரி வந்து கில்ஸ் கிடையாது. அப்புறம் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா, அந்த எர்த்வார்மோட ஸ்கின், தோல் தான் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஸ்கின் வந்து எனக்கு ஈரப்பதத்தோட மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு ரெஸ்பிரேஷன் நடக்குது. எப்படி மேம்? டிஃப்யூஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இப்போ நம்மளோட ரூமில் இருந்துட்டு நம்ம பர்ஃப்யூம் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரூமில் தான் வந்து ஸ்மெல் அதிகமாக வரும். அதுவே ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் வரும், பெருசாக ஒன்றும் வராது. ஏன்? அந்த இடத்துல டிஃப்யூஷன் நடந்திருக்கு. எங்கே எனக்கு ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து மூவ் ஆகி லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும். நான் பர்ஃப்யூம் அடிக்கிறது என்னோட ரூமில் இருந்தேன்னா என்னோட ரூம் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஏன்னா அதனால தான் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்மெல் அந்த ரூமுக்குள்ளே இருக்குது. அதுவே அந்த ரூமை விட்டு கொஞ்சம் நான் வெளியே போனேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது, கொஞ்சம் லைட் ஆகிடுது. ஏன்னா அங்கே ஹாலில் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் அட் தி எண்ட் ஆஃப் ஒரு 5 minutes 10 minutes கழிச்சு பார்த்தேன்னா ரூமில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும், ஹாலில் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து ரூமை விட்டு இப்போ ஹாலுக்கு போகுது இல்லையா? ஆமாம், 10th 14th சாப்டரில் டிஃப்யூஷன் பார்த்துருக்கோமா? அதுதான் இது. அதே டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா தான் இங்கே ரெஸ்பிரேஷன் நடக்குது. இப்போ அட்மாஸ்ஃபியரில் எனக்கு நிறைய ஆக்சிஜன் இருக்குது, எர்த்வார்முக்குள்ளே ஆக்சிஜன் அவ்வளோ இல்லைன்னா என்ன பண்ணும்? ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வில் மூவ் ஃப்ரம் த அட்மாஸ்ஃபியர் இன்டு த எர்த்வார்ம். ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி இப்போ எர்த்வார்மோட பாடியில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இது என்ன பண்ணும்? திரும்ப அந்த பாடியை விட்டு வெளியே போகும். ஸோ இப்படி தான் டிஃப்யூஷன் நடக்குது. அண்ட் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு அதோட தோல் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அந்த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட். ஸோ இதுக்கு தான் எனக்கு அந்த மியூக்கஸும் சீலோமிக் ஃப்ளூயிடும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மியூக்கஸ்னால் அந்த வலுவழுப்பான ஒரு விஷயம், சீலோமிக் ஃப்ளூயிட்னா அதோட பாடி கேவிட்டிக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ த மாய்ஸ்ட் ஸ்கின் எனேபிள்ஸ் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய ஸ்கின் தான் என்ன பண்ணுது? அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சரியா? எஸ்.
டுடே யூ வில் கம்ப்ளீட் த earthworm. நீ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவியான்னு கேட்குறியா இல்லை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறியா? ஆர் யூ ஆஸ்கிங் கொஷின் ஆர் ஆர் யூ சேயிங் த இன்ஃபர்மேஷன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பஞ்சுவேஷன் மேன். ஸோ ரெஸ்பிரேஷன் த்ரூ ஸ்கின் வந்து என்ன ஆகுது, நம்மளோட பாடியில் எப்படி பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி earthwormக்கும் வந்து பிளட் கேபிலரிஸ் இருக்குது. இந்த பிளட் கேபிலரிஸ் எல்லாமே வந்து ஸ்கின் வழியாக ஓப்பன் ஆகுது. ஏன்னா அப்போ தான் அந்த பிளட் வெசல்குள்ளே இருக்க ஆக்சிஜனோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும். சரியா? ஸோ இப்போ ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லேருந்து பிளட்டுக்குள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு அந்த earthwormோட பிளட்ல இருந்து வெளியே அட்மாஸ்பியரில் போய் ரீச் ஆகுது. சரியா? ஓகே. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது we have closed type of circulatory system. அப்போது எந்த இடத்துலையுமே பிளட் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கலெக்ட் ஆகாது. ஃபுல்லாக இந்த பிளட் வெசல்ஸ்குள்ளேயே ஒரு பைப்லைன் சிஸ்டம்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிளட் வெசல்ஸ் இருப்பாங்க, கேபிலரிஸ் இருப்பாங்க, லேட்ரல் ஹார்ட்ஸ். லேட்ரல்னால் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஸ். ஸோ இப்போ earthwormக்கும் ஆர் லீச்சஸ்க்கும் சரி எனக்கு ஹார்ட்டே கிடையாது. பிளட் வெசல்ஸ் தான் ஹார்ட்டாக ஒர்க் ஆகுது. இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ 4 சேனல்ஸ் இருக்குது, 4 லாங்கிடியூடினல் சேனல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டார்சல் சைட்லேயோ இன்னொன்று வந்து வென்ட்ரல் சைட்லேயோ இருக்குது, 2 வந்து லேட்ரல் சைடில் இருக்குது. இது எல்லாமே 26th செக்மெண்ட்டில் வந்து அட்டாச் ஆகுது. இதுதான் ஹார்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ பிளட் வெசல்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்குது, ஹார்ட்டாக ஒர்க் ஆகுது. சரியா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ இங்கேயும் எனக்கு லாங்கிடியூடினலாக வெசல்ஸ் எல்லாம் இருக்குது. டார்சல் சைடில் இருக்க வெசலை டார்சல் வெசல்னு சொல்லுவோம். இது எலிமெண்ட்ரி கெனாலுக்கு மேலே இருக்குது. அதே எலிமெண்ட்ரி கெனாலுக்கு கீழே இருக்கக்கூடியதை வென்ட்ரல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டார்சல்னா என்ன, வென்ட்ரல்னா என்னன்னு நல்லா பார்த்துக்கோ. இப்போ டார்சல் வெசல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வேல்வ்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நம்ம 10th பைகஸ்பிட் வேல்வ், ட்ரைகஸ்பிட் வேல்வ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி வேல்வ்ஸ் வந்து எனக்கு டார்சல் வெசலில் இருக்குது. எதுக்காக இருக்குது? டு ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஒரு பிளட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிடுச்சுன்னா அது திரும்பவும் பழைய இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேல்வ்ஸ் எல்லாம் இருக்குது. இட் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் த பாடி ஆர்கன்ஸ். இந்த டார்சல் வெசல்லாம் என்ன பண்ணுதுன்னா கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. எல்லா ஆர்கன்ஸ்லேருந்தும் பிளட்டை கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. இட் பம்ப்ஸ் பிளட் ஃபார்வர்ட் டு த வென்ட்ரல் வெசல். ஸோ கொண்டு வந்து நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்குது? வென்ட்ரல் வெசல்ஸ்க்கு கொடுக்குது. இந்த வென்ட்ரல் வெசலில் எனக்கு வேல்வ்ஸ் கிடையாது. அண்ட் இட் இஸ் நான் கான்ட்ராக்டைல். எனக்கு சுருங்கி விரிகிற அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே கிடையாது. இட் சப்ளைஸ் பிளட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது? பிளட்டை வந்து மற்ற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதை எப்படி நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்னா டார்சல் வெசல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வெயின்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி நம்ம வெயின்ஸில் வந்து வேல்வ்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு போகுது. அதே தான் இதுவும் பண்ணுது. அதே மாதிரி இந்த வென்ட்ரல் வெசல்ஸ் ஆர்டரிஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் என்ன பண்ணும்? ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் இதுவும் பண்ணுது. அண்ட் இட் ஹேஸ் நோ வேல்வ்ஸ். ஸோ அதே தான் இங்கேயும். சரியா? இப்படி கம்பேர் பண்ணி படி. ஏற்கனவே உனக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ அதை இங்கே வந்து கம்பேர் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுரு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்காக. சரியா? ஸோ இப்போ லேட்ரல் ஹார்ட்ஸ் தான் வந்து எனக்கு என்னவா ஒர்க் ஆகுது? ஆக்சுவல் ஹார்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இட் ஹேஸ் 8 pairs ஆஃப் லேட்ரல் ஆர் காமிசூரல் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸே தான் 8 பேராக இருக்குது. சைடில் earthwormோட லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் லேட்ரல் சைடில் எனக்கு இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த 6th to 13th செக்மெண்ட். ஸோ இது எங்கே இருக்குது? 6th செக்மெண்ட்லேருந்து 13th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. சரியா? இட் வில் கனெக்ட் த டார்சல் அண்ட் வென்ட்ரல் வெசல். ஜெயமாலினி, கிளாஸில் அங்கங்கே வரவங்களுக்காகலாம் வந்து கிளாஸை மாற்ற முடியாதுடா. சரியா? நீ கிளாஸோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் இருக்க, ஸ்பேம் பண்ணுற, காணாமல் போயிடுற, திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு வர, உனக்காகலாம் கிளாஸை மாற்ற முடியாது. இது கிளியரா? கிளாஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து கவனிச்சுட்டு வர எல்லாருக்குமே வந்து புரியுது. ஸ்பேம் பண்ணுறதுக்காக வரவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியணும்னு அவசியம் கிடையாது. எனி டவுட்ஸ் பசங்களா till now? ஸோ இது இந்த லேட்ரல் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஆக்சுவலி பிளட் வெசல் தான். பட் 8 பேர் ஆஃப் பிளட் வெசல்ஸாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து லேட்ரல் ஹார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பிளட் வெசலை தான் நம்ம ஹார்ட்னு எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணுது? பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்குது.
டார்சல் சைடில் இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஆர்கன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வருதா, அந்த கலெக்ட் பண்ணி கொண்டு வர பிளட்டை பம்ப் பண்ணி வென்ட்ரல் வெசல் மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் எனக்கு இந்த லேட்ரல் பிளட் வெசல்ஸ் வந்து ஹார்ட்டாக ஒர்க் ஆகுது. இட் என்ஷியர்ஸ் சர்க்குலேஷன் த்ரூ அவுட் த பாடி. ஸோ பாடி ஃபுல்லாக வந்து பிளட் வெசல்ஸ் சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவல் நியூரான்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எப்படி நர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆக்சுவலான நியூரான்ஸோ நர்வ் செல்ஸோ இங்கே கிடையாது. அதுக்கு பதிலாக கேங்லியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கேங்லியாங்கிறது என்னென்னா நர்வ்ஸ் எல்லாமே வந்து பண்டலாக இங்கே அரேஞ்ச் ஆகிருந்தா அதை தான் கேங்லியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எங்கேயுமே வந்து நர்வ்ஸ்ன்னு மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கிடையவே கிடையாது. லீச்சஸ்லையும் சரி எர்த்வார்ம்லையும் சரி ஹார்ட் பிரெயின் எல்லாம் வந்து ஆக்சுவல் ஆர்கன்ஸ் கிடையாது. பிளட் வெசல்ஸ் தான் ஹார்ட்டாக ஒர்க் ஆகுது. நியூரான்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பண்டலாக இருக்கிறத கேங்லியான்னு சொல்கிறோமா, அதுதான் பிரெயினாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ சூப்ராஃபரன்ஷியல் கேங்லியா, சப்ஃபரன்ஷியல் கேங்லியா, தென் சர்க்கம்ஃபரன்ஷியல் கனெக்டிவ் அப்படின்னு 3 விஷயம் ஏற்கனவே நம்ம லீச்சஸில் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். ஸோ இது என்னன்னா ஃபேரிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோமா, நம்மளுக்கு த்ரோட்டில் இருக்கு, எர்த்வார்முக்கு மவுத்துக்கு கீழே இருக்கு, 3rd செக்மெண்ட் அண்ட் 4th செக்மெண்ட்ல இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அந்த ஃபேரிங்ஸ்க்கு மேலே, சூப்ரானா மேலே, ஸோ அந்த ஃபேரிங்ஸ்க்கு மேலே எனக்கு ஒரு பண்டில் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது, அதுதான் கேங்லியா. அப்படி இருக்கக்கூடியது தான் வந்து பிரெயினாக ஆக்ட் ஆகுது. 3rd செக்மெண்ட்ல எது இருக்குது, இதுதான் பிரெயினாக ஆக்ட் ஆகுது. லீச்க்கும் பிரெயின் கிடையாது. நெக்ஸ்ட்டு சப்னா பிலோ. ஸோ அதே ஃபேரிங்ஸ்க்கு கீழே எனக்கு ஒரு பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது, அதை வந்து சப்ஃபெரன்ஷியல் கேங்லியா அப்படின்னு சொல்லுவோம். இது 4th செக்மெண்ட்ல இருக்குது. இப்போது இந்த சூப்ராஃபெரன்ஷியல் சப்ஃபெரன்ஷியல் இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதான் சர்க்கம்ஃபெரன்ஷியல் கனெக்டிவ்ஸ். இது சென்டரில் இருக்கும், சரியா? ஸோ இது என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நர்வ் ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபேரிங்ஸை சுற்றியுமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? தென் வி ஆல்சோ ஹேவ் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். ஸோ நர்வஸ் சிஸ்டமே தான், நியூரான்ஸே தான் வந்து என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்குது. ஓகே, வென்ட்ரல் சைடில் அடிப்பகுதியில், ஸோ எங்கே வந்து எர்த்வார்ம் எனக்கு நிலத்தில் டச் ஆகியிருக்கோ அந்த அடிப்பகுதியில் ஐ வில் ஹாவ் திஸ் நர்வ் கார்ட். இட் ரன்ஸ் பேக்வர்ட் ஃப்ரம் த சப்ஃபெரன்ஷியல் கேங்லியான். ஃபேரிங்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்லேருந்து பின்னாடி அப்படியே கண்டினியூ ஆகுது. இட் கோஆர்டினேட்ஸ் சென்சரி அண்ட் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வெளியே என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு சில சிக்னல்ஸை எர்த்வார்முக்கு கொண்டு வரதுக்கும், தென் எர்த்வார்மோட பிரெயினில் ஏதாவது கமாண்டெல்லாம் பாஸ் ஆகுதுன்னா அதை மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ சென்சரி ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்மளுக்கு இருக்க மாதிரி கண், வாய், மூக்கு, நாக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே எர்த்வார்முக்கு கிடையாது. ஆனாலும் எர்த்வார்ம் வந்து என்ன பண்ணும், என்விரான்மெண்ட்லேருந்து அதோட சிக்னல்ஸை அதை ரிசீவ் பண்ணிக்குது. பிகாஸ் ஆஃப் ஃபோட்டோ ரிசப்டார்ஸ், கஸ்டேட்டரி ரிசப்டார்ஸ், ஆல்ஃபேக்டரி ரிசப்டார்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளோட பாடியிலையும் இருக்குது, அதோட பாடியிலையும் இருக்குது. ஃபோட்டோ ரிசப்டார் வந்து லைட்டாக எடுத்துக்கும். கஸ்டேட்டரி அப்படின்னா டேஸ்ட், சாப்பிடக்கூடிய உணவை வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்துக்கும். ஆல்ஃபேக்டரி வந்து ஸ்மெல்லு. தென் டாக்டைல் ரிசப்டார் வந்து டச், யாரோ ஒருத்தங்க அதை டச் பண்ணுறாங்கன்னா அது ஃபீல் பண்ணக்கூடியது இந்த டாக்டைல் ரிசப்டார்ஸ் மூலிமா. கீமோ ரிசப்டார்ஸ், கீமோனா கெமிக்கல்ஸ், தெர்மோனா டெம்பரேச்சர். ஸோ இந்த ஒவ்வொரு சிக்னலையுமே ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில தனித்தனி ரிசப்டார்ஸ் வந்து அதோட பாடியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தா we have excretory system. ஸோ பசங்களா இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் 2 விஷயம்தான், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் பார்த்தா எர்த்வார்ம் இஸ் ஓவர். ஸோ போலாமா? இதில் எனி டவுட்ஸ்? எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் போலாமா? எஸ், நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸ்மாஷ் த லைக் பட்டன். சரியா? இப்போ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் போயிடலாம். நர்வஸ் சிஸ்டம் முடிச்சாச்சுடா, ஏன் தூங்கிட்டு இருந்தியா இவ்வளோ நேரமா? நர்வஸ் சிஸ்டம் இப்போ தானே முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்திருக்கோம். ஸோ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா என்ன? நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் ஆர் மெட்டபாலிக் வேஸ்ட்டை எப்படி நம்ம பாடியை விட்டு வெளியே கொண்டு போக போகிறோம், அதுதான் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன? டு எலிமினேட் த மெட்டபாலிக் வேஸ்ட். தென் எக்ஸ்கிரேஷன் வயா நெஃப்ரீடியா. ஸோ இப்போ நெஃப்ரீடியா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நெஃப்ரான் மாதிரி,
கிட்னியில் நம்மளுக்கு நெஃப்ரான் இருக்கா, அந்த மாதிரி தான் இந்த நெஃப்ரீடியா. இதுதான் வந்து ஃபில்டர் பண்ணி பிளட்டை தனியாகவும் யூரினை தனியாகவும் பிரித்து கொடுக்குறது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, இட் இஸ் செக்மெண்டலி அரேஞ்ச்டு. இந்த நெஃப்ரீடியா அப்படிங்கிற செல்ஸ் எல்லாமே செக்மெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, பேராக இருக்குது, டியூப்ஸ் மாதிரி. சரியா? காயில்டு அப்படின்னா நிறைய ஃபோல்டிங்ஸோட, நிறைய மடிப்புகளோட டியூப்ஸாக இருக்குது. ஓகே, RR360 நர்வஸ் சிஸ்டம் புரியலைன்னா எந்த இடத்துல புரியல, அட் விச் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் புரியல அப்படிங்கிறத கரெக்டாக கேளுங்க, அப்போ தான் அதுக்கான பதிலை சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலாக புரியலன்னா திரும்ப எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா? அண்ட் உனக்கும் வந்து எந்த இடத்துல தெளிவாக எனக்கு டவுட்டுன்னு கேட்க தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து டவுட்டாகவே கருதப்படும். இல்லைன்னா அது சும்மா வந்து மனக்குழப்பம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு மனக்குழப்பம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரீடியான்னு பார்க்கும்போது ஃபெரன்ஜியல் நெஃப்ரீடியா இருக்குது. ஸோ இது எங்கே இருக்கும்னா 4th-லேருந்து 6th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நெஃப்ரீடியா பாடி ஃபுல்லாகவே அங்கங்கே ஓப்பனிங்ஸாக இருக்கும்னு நம்ம பார்த்தோமா. ஸோ இப்போ ஃபெரன்ஜியல் நெஃப்ரீடியாவும் இருக்குது 4th செக்மெண்ட்டு, 5th 6th. இன்டெகுமெண்ட்ரி ஆர் மைக்ரோ நெஃப்ரீடியாங்கிறது என்னென்னா எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்கும் எக்ஸப்ட் 2nd and 3rd செக்மெண்ட்டு. செப்டல் ஆர் மெகா நெஃப்ரீடியாங்கிறது இன்டர் செக்மெண்டல் நெஃப்ரீடியா. ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் நடுவில் அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடியது. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 15th செக்மெண்ட்லேருந்து பாடி ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, நாட் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? தென் இப்போ ஃபெரன்ஜியல் ஆர் டஃப்டட் நெஃப்ரீடியா அப்படிங்கிறது 5th-லேருந்து 9th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். பேரா எனக்கு இருக்க போகுது. இன்டெகுமெண்ட்ரி ஆர் மைக்ரோ நெஃப்ரீடியாங்கிறது பாடி வால் கூட அட்டாச்சாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல டச் பண்ணுறேன்னா நான் என்னோட பாடி வாலை டச் பண்ணுறேன், ஆர்கன்ஸை யாருமே நான் டச் பண்ணல. ஸோ இந்த பாடி வால்ஸ் கூட இந்த நெஃப்ரீடியா அட்டாச்சாக இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் த 14th செக்மெண்ட் டு த லாஸ்ட் செக்மெண்ட். இது வந்து பாடியில் அங்கங்கே சின்ன சின்ன ஓப்பனிங்ஸாக வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அடுத்து செப்டல் ஆர் மெகா நெஃப்ரீடியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? on the both sides of the intersegmental septa. ஸோ இப்போ ஒரு செக்மெண்ட்டும் இன்னொரு செக்மெண்ட்டும் நடுவில் ஜாயின் ஆகுது, ஜங்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த மெகா நெஃப்ரீடியாவை பார்க்க முடியும். இது இன்டெஸ்டைனுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இட் ஓப்பன்ஸ் வயா அண்ட் இன்டர்னல் ஃபனல். ஃபனல் அப்படின்னா வந்து நம்ம ஓகே பெரிய வாய் இருக்க பாத்திரத்தில் இருக்க ஒரு டீயோ இல்லை தண்ணியோ சின்ன ஒரு பாட்டில் வாய்க்குள்ளே ஊற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபனல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ரேஷன் கடையில் கெரோசின் ஊற்றுறதுக்கெல்லாம் ஃபனல் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? பெரிய பாத்திரத்துலேருந்து ஒரு சின்ன மவுத் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றணும்னா அதுக்கு ஃபனல் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் ஓப்பன்ஸ் வயா அண்ட் இன்டர்னல் ஃபனல். ஸோ ஒரு ஃபனல் மாதிரி இருக்க ஒரு விஷயத்துக்குள்ளே தான் மெகா நெஃப்ரீடியா ஓப்பன் ஆகுது. சரியா? தென் ஸோ மற்றபடி இந்த நெஃப்ரீடியாவை பற்றி பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோரகோகன் செல்ஸ், க்ளோரகோகன் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? க்ளோரகோகன் செல்ஸ், க்ளோரகோகன் செல்ஸ். சரியா? ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த சீலோமிக் வால் ஆஃப் த இன்டெஸ்டைன். இது எங்கே இருக்குது? ஒரு பாடி ஸ்பேஸில் எனக்கு அந்த பாடி வால்ஸ் கூட அட்டாச்சாக இருக்குது, அதுவும் இன்டெஸ்டைனில். இட் எக்ஸ்ட்ராக்ட் த நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட். ஸோ பிளட்ல இருந்து வேஸ்ட்டை வெளியே கொண்டு வரதான் இதோட வேலை. இட் வில் டிஸ்சார்ஜ் வேஸ்ட் இன் டு த சீலோம், பாடி கேவிட்டி, ஒரு எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே அந்த வேஸ்ட்டை எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வருது. அண்ட் இட் இஸ் ரிமூவ்டு பை த நெஃப்ரீடியா. ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நேற்று நம்ம பயாலஜி கொஷின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஷின் ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோ. சரியா? அடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு போகும்போது எர்த்வார்ம்ஸ் ஆர் ஹெர்மாஃப்ரோடைட். ஹெர்மாஃப்ரோடைட்னா என்ன? ஒரே அனிமலுக்குள்ள மேல் ஆர்கன்ஸும் இருக்கும், ஃபீமேல் ஆர்கன்ஸும் இருக்கும். டெஸ்டிஸ், ஓவரி எல்லாமே வந்து ஒரே அனிமலுக்குள்ளே இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து ஃபீமேல் அப்படின்னா எனக்கு ஓவரி, ஓவிடக்ட், யுட்டிரஸ், யுரேத்ரா இது மட்டும்தான் இருக்கும். சர்விக்ஸ், வெஜைனா மட்டும்தான் இருக்கும். இதுவே இப்போ ஒரு ஃபீமேல் ஹியூமன் பீயிங் எடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு டெஸ்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த எர்த்வார்ம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், ஓவரி எல்லாமே ஒரே ஆர்கானிசம்குள்ளே இருக்குது. இதுதான் ஹெர்மாஃப்ரோடிட்டிக் ஆர் மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இந்த சேம் இண்டிவிஜுவல். ஆனாலும்
டெஸ்டிஸ் ஓவரி எல்லாரும் ஒரே ஆர்கானிசம்குள்ளே இருந்தாலும் அப்போ டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை உருவாக்கும், ஓவரிஸ் வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே ஃபர்டிலைசேஷன் பண்ணிக்கும்ல அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் ரேர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எக்கு ரெடியாக இருக்காது. எக்கு உருவாகும் போது டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போது ஆப்வியஸ்லி இது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லா earthwormம் ஹெர்மாஃப்ரோடைட் தான் அப்படின்னாலுமே ஒரு earthworm ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்னொரு earthwormமை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 ஆர்கன்ஸும் வேறு டைமில் தான் அதோட கேமெட்ஸை உருவாக்குது. ஸோ செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் ரேர், கிராஸ் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இன்னொரு ஆர்கானிசம் கூட சேர்ந்து தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபர்டிலைசேஷன் இஸ் ப்ரோடாண்ட்ரஸ் அப்படின்னா மேல் கேமெட்ஸ் வந்து சீக்கிரமாகவே மெச்சூர் ஆயிரும், ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அந்த இடத்துல சிங்கிங் வரலை. சரியா? இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு பார்க்கும்போது டெஸ்டிஸ் எனக்கு 10th செக்மெண்ட்லேருந்து 11th செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஜார்ம் செல்ஸை உருவாக்குது. ஜார்ம் செல்ஸ்னால் கேமெட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மெச்சூர் ஆகி ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறுது. ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிங்கிறது இம்மெச்சூரான செல்ஸு. இது கொஞ்சம் மெச்சூர் ஆகி ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு மாறுது. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக 12th படிப்போம். சரியா? தென் செமினல் வெசிக்கல் தான் வந்து ஸ்பெர்ம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்கனாக இருக்குது. செமினல் ஃபனல்ஸ் வந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணுது. தென் இட் இஸ் கனெக்டிங் டு த வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும், 18th செக்மெண்ட்டில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஓப்பனிங் இன் டு த ஒரு அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்னா ஒரு சின்ன ஓப்பனிங். ஸோ இந்த ஓப்பனிங் மூலிமா தான் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகுது. மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் வழியாக தான் ஸ்பெர்ம்ஸு ஒரு பாடியை விட்டு வெளியே போகுது. அப்போ அந்த வெளியே போகிறதுக்கு யார் அந்த ஸ்பெர்ம்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க? வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். நல்லா பார்த்துக்கோ. வி ஹாவ் டெஸ்டிஸ் இல்லையா? ஸோ டெஸ்டிஸ் வில் ஓப்பன் இன் டு த செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல்ல இருந்து செமினல் ஃபனல். ஃபனல்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து அப்பர்ச்சர், மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். ஸோ இது என்ன ஆகுது? டெஸ்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. செமினல் வெசிக்கல் ஸ்டோர் பண்ணுது. இந்த செமினல் ஃபனல் என்ன பண்ணுது? இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஸ்பெர்ம் டு த வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ் வந்து கொண்டு போய் ஜெனிட்டல் அப்பர்ச்சருக்கு கொடுக்குது. இதுதான் வந்து ஆர்டர். டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, செமினல் வெசிக்கல் ஸ்டோர் பண்ணுது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. மற்ற எல்லாருமே வந்து அடுத்தடுத்த இதுக்கு கொடுக்குற ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். சரியா? இப்போது பீனியல் சீட்டே அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சீட்டேங்கிறது என்னது? லோகோமோஷனுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய கால் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா. பட் இந்த இடத்துல பீனியல் சீட்டேங்கிறது காப்புலேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஃபீமேல் earthworm கூட மேட் பண்ணுறதுக்கு, செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த பீனல் சீட்டே. ப்ராஸ்டேட் கிளான்ஸும் இருக்குது. இது ஒரு செக்ரேஷனை வெளியே கொடுக்கும். இது 18th செக்மெண்ட்லேருந்து 19th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இட் இஸ் செக்ரேட்டிங் அ ஃப்ளூயிட் ப்ளஸ் ஸ்பெர்ம் விச் இஸ் ஸ்பெர்மாட்டோஃபோர்ஸ். ஸ்பெர்ம் கூட ஒரு சின்ன லிக்விட் வந்து இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்விம் பண்ணி ட்ராவல் பண்ணி போக முடியும். அந்த லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸோட வேலை. இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் பார்க்கலாமா? ஓவரிஸ் இருக்குது 13th செக்மெண்ட்டில். ஓவி டக்ட் இருக்குது. டக்டுனாலே டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். டக்டுனாலே டியூப்னு அர்த்தம். இப்போது ஓவரிஸ் வந்து எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த எக்கை ட்ராவல் பண்ணி கொண்டு வருது இந்த ஓவி டக்ட். ஸோ இந்த ஓவி டக்ட் என்ன பண்ணுது? எக்கை கலெக்ட் பண்ணி ஃபீமேல் ஜெனிட்டல் போருக்கு கொடுக்குது. இட் இஸ் அ ஓப்பனிங். ஸோ இது வழியாக தான் எக்கு வெளியே வரும். ஸோ ஸ்பெர்மாதீக்கே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆர் ஸ்பெர்மாதீக்கல் போர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது? காப்புலேஷன் அப்போது ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணி இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த ஸ்பெர்மாதீக்கே எங்கெல்லாம் இருக்கலாம்? 3 பேர்ஸாக இருக்குது. 7th, 8th and 9th செக்மெண்ட்டில். இட் இஸ் ஓப்பன் எக்ஸ்டர்னலி பிட்வீன் த 6th to 9th செக்மெண்ட். அதுதான் ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் நடுவில் ஜங்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? 6th-க்கும் 7th-க்கும் நடுவில் ஒன்று இருக்கும், 7th-க்கும் 8th-க்கும் நடுவில் ஒன்று இருக்கும், 8th-க்கும் 9th-க்கும் நடுவில் ஒன்று. ஸோ மொத்தமாக 3 பேர்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் ஸ்பெர்மாதீக்கே. இப்போ இந்த 2 earthwormஸும்
ஆப்போசிட்டா அலைன் ஆகி தான் ஒரு எர்த்வார்ம் வந்து ஸ்பெர்மை இந்த எர்த்வார்முக்கு கொடுக்குது, இந்த எர்த்வார்ம் எக்கை அந்த எர்த்வார்முக்கு கொடுக்குது. ஸோ இப்படி ரெண்டுமே வந்து மாறி மாறி ஃபர்டிலைசேஷன் நடந்துக்குது. சரியா? ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன்சைட் த கக்கூன். அந்த கிளைட்டெல்லம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, 14th செக்மெண்ட்லேருந்து 17th செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும் கிளைட்டெல்லம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. அங்கே தான் கக்கூன் ஃபார்மேஷனும் நடக்கும். அப்போ அந்த கக்கூன்குள்ளே தான் 2 கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆக போகுது. ஸோ அடுத்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா cocoon is deposited in the soil after approximately ஒரு 2 weeks or 3 weeks அப்புறமா என்ன ஆகுது, பேபி worms எல்லாம் வந்து எமர்ஜ் ஆகுது வெளியே. கக்கூனை உடைச்சு வெளியே வரும். அண்ட் த டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். எனக்கு வந்து லார்வா ஸ்டேஜ் வந்து சுத்தமாகவே இருக்காது, டைரெக்டாக வந்து எனக்கு அடல்ட்டாக மாறிடும். இப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் லாம்பிட்டோமாரிட்டி சம் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்காக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுப்போம். இட் பிகின்ஸ் ஃப்ரம் ஃபர்டிலைஸ்ட் எக் இன் த கக்கூன். கக்கூனில் எனக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குதா, அப்போ இருந்தே இந்த லைஃப் சைக்கிள் வந்து ஆரம்பிக்குது. தென் அந்த கக்கூன் வந்து எனக்கு இன்குபேட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நான் அதை மெயின்டைன் பண்ணணும். ஃபார் அபவுட் 14 days to 18 days நான் மெயின்டைன் பண்ணால் அது ஒரு குட்டியாக வந்து ஹேட்ச் ஆகும், குஞ்சு பொரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. முட்டை நம்ம அதுதானே பண்ணுறோம், எங்கே கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோன்னா அது குஞ்சு பொரிக்குது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஜுவனைல்ஸ் வந்து நிறைய ஸ்டேஜஸாக அண்டர்கோ பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்லி 15 daysக்கு நான் கிளைட்டலேட் ஃபேஸோடு இருக்குது, கிளைட்டலம் இன்வால்வ் ஆகாது. தென் கிளைட்டலேட் ஃபேஸ் வந்து ஒரு 15th 17th day வரைக்கும் இருக்கலாம். தென் கக்கூன் ஃபார்மேஷன் வந்து ஒரு 10th day ஆஃப்டர் த கிளைட்டலம் மெச்சூர்ஸ். ஒன்ஸ் அந்த கிளைட்டலம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா கக்கூன் ஃபார்மேஷன் நடக்கும் அப்ராக்சிமேட்லி 10th dayல. டோட்டல் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்வார்ம் வந்து 60 days தான் உயிர் வாழும். இப்போ ரீஜெனரேஷன் போலாமா? ஃபர்ஸ்ட் 20 செக்மெண்ட்ஸ்குள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே ரீஜெனரேட் ஆகும். யாரு கேட்டது இது? யாருடா கேட்டது? டால்ஃபின் கொரியர்ஸ். பாத்தியா? ஃபர்ஸ்ட் 20 செக்மெண்ட்ஸ்க்கு உள்ள இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே மேக்ஸிமம் ஏதாவது தெரியாமல் கட் ஆயிடுச்சு, லூஸ் ஆயிடுச்சுன்னா கூட முளைக்க ஆரம்பிக்கும். இஃப் கட் ஆஃப்டர் 20th segment the anterior half can regenerate. இப்போ 20 செக்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் எங்கேயாவது கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட் பண்ணுற செக்மெண்ட்டில் முன்னாடி பகுதி வளரும், பின்னாடி பகுதி வளராது. the posterior part disintegrates. பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி வந்து அவ்வளவா வளராது. சரியா? அவ்வளோதான்டா, கத்தம். இதோட வந்து எர்த்வார்ம் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்மளோட லைவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே.